पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांतिः। ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। नारायणं पद्मभुवं वसिष्ठं शक्तिं च तत्पुत्रपराशरं च व्यासं सुकं गौडपदं महान्तं गोविन्दयोगेन्द्रमतास्य शिष्यं श्रीशङ्कराचार्यमतास्य पद्मपादं च हस्तामलकं च शिष्यं तं त्रोटकं वार्तिककारमन्यान् अस्मद्गुरून् सन्ततमानतोऽस्मि। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ हरिः ॐ। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ शन्नो मित्रः शं वरुणः शन्नो भवद्वर्यमा शन्न इन्द्रो बृहस्पतिः शन्नो विष्णुरुक्रमः। नमो ब्रह्मणे नमस्ते वायो त्वमेव प्रत्यक्षं ब्रह्मासि त्वामेव प्रत्यक्षं ब्रह्म वदिष्यामि ऋतं वदिष्यामि सत्यं वदिष्यामि तन्मामवतु तद्वक्तारमवतु अवतु माम् अवतु वक्तारम्। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ यश्छन्दसां वृषभो विश्वरूपः छन्दोऽभ्योऽद्यमृतात् सम्बभूव समेन्द्रो मेधया आस्पृणोतु अमृतस्य देवधारणो भूयासं शरीरं मे विचर्षणं जिह्वा मे मधुमत्तमा कर्णाभ्यां भूरिविश्रुवं ब्रह्मणः कोशोऽसि मेधया पिहितः श्रुतं मे गोपाय। ॐ शान्ति शान्ति शान्तिः। यस्माज्जातं जगत् सर्वं यस्मिन्नेव प्रलीयते येनेदं धार्यते चैव तस्मै ज्ञानात्मने नमः। यैरिमे गुरुभिः पूर्वं पदवाक्यप्रमाणतः व्याख्याता सर्ववेदान्ताः तानित्यं प्रणतोऽस्म्यहम्। नारायण नारायण। नमस्कारम्।
நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது தைத்திரிய உபனிஷத்துல முதல் அணுவாக்கம் சன்னோமித்திர சாந்தி மந்திரம் படிச்சுக்கிட்டு இருக்கோம். பாஷ்யம் பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டு இருக்கோம். நான் மந்திரத்தை வாசிச்சிடுறேன். ஓம் ஹரி ஓம் ஓம் ஷன்னோ மித்ரஷம் வருணः ஷன்னோ பவத்வர்யமா ஷன்ன இந்திரோ ப்ருஹஸ்பதிः ஷன்னோ விஷ்ணுருருக்ரமः நமோ பிரம்மணே நமஸ்தே வாயோ त्वमेव प्रत्यक्षं ब्रह्मासि त्वामेव प्रत्यक्षं ब्रह्म वदिष्यामि ऋतं वदिष्यामि सत्यं वदिष्यामि तन्मामवतु तद्वक्तारमवतु अवतु माम् अवतु वक्तारम् ॐ शान्ति शान्ति शान्तिः. பாஷ்யத்தில் நம்ம என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 20வது பேஜில் லாஸ்ட் வந்தது பார்த்தீங்கன்னா பிரம்ம விவிதுஷுனா நமஸ்கார வந்தன கிரியே வாயு விஷயே பிரம்ம வித்யா உபசர்க சாந்தியர்த்தம் கிரியேதே. இந்த பிரம்மத்தின் இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம், விவிதிஷான்னு சொல்லக்கூடிய வேத்துமிச்சா விவிதிஷா. இந்த விவிதிஷான்றதுக்கு அர்த்தம் யாருக்கு அறிய விருப்பம் இருக்கோ அந்த தன்மைக்கு பேரு, அறியும் தன்மைக்கு பேரு விவிதிஷா. பிரம்மத்தை அறியும் தன்மைக்கு பேரு. அது யாருக்கிட்ட இருக்கோ அவங்களுக்கு பேர் விவிதுஷு அப்படின்னு பேர். அப்ப சந்நியாசம் எடுக்கும் போதே நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 விதமான சந்நியாசத்துல முதல் சந்நியாசம் விவிதிஷா சந்நியாசம் தான் நம்ம எடுத்திருக்கோம். ஜீவன் முக்தி விவேகத்துல அதை பத்தி பார்த்திருக்கோம். இந்த பிரம்மத்தை அறியறதுக்கு விருப்பத்தினால எடுத்துக்கொள்ளக்கூடிய சந்நியாசம் விவிதிஷா சந்நியாசம். அது பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலா சந்நியாசம் எடுத்துக்கலாம். இல்ல இப்ப வேற வழி இல்லாம இப்ப நம்ம நிறைய பேர் பாடம் படிக்கிறீங்க, சந்நியாசம் எடுத்துக்க பக்குவம் இல்லாம இருக்கிறவங்க, வைராக்கியம் இல்லாம ஆனாலும் விருப்பம் இருக்கு, இப்ப பாடம் கேட்கறீங்க. அப்ப நம்ம எல்லா விவிதிஷுக்களால பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோம், இந்த உபனிஷத்தை நம்ம பாத்தீங்கன்னா அத்தியனம் பண்றோம். எதுக்காக அத்தியனம் பண்றோம்? பிரம்மத்தை அறியறதுக்காக. அப்ப அந்த பிரம்மத்தின் இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா பிரார்த்தனை பண்ணப்படுது. அந்த பிரார்த்தனை எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, எதுக்காக? உபசர்க்கம் பாத்தீங்கன்னா, உபசர்க்கம்னா என்ன அர்த்தம்? தடைகள், பிரதிபந்தங்கள். அந்த தடைகளா இருக்கிற பிரதிபந்தங்கள் பாத்தீங்கன்னா சாந்தி அர்த்தம் அப்படின்னா நிவாரணம் ஆகிறதுக்கு, சாந்தி ஆகிறதுக்காக இந்த சாந்தி மந்திரமானது படிக்கப்படுது. யார்கிட்ட பிரார்த்தனை பண்றோம்? சுத்த பிரம்மம் நிர்குண நிராகாரம். ஒண்ணு மண்ணாங்கட்டி புண்ணாக்கு, ஒண்ணு யூஸ்லெஸ். அது நல்லா புரிஞ்சுங்க. சுத்த பிரம்மத்தை வச்சுட்டு ஒரு 1/4 கிலோ கத்திரிக்காய் கூட வாங்க முடியாது. நம்ம எந்த இடத்துலயும் நிர்குண பிரம்மம் பிரயோஜனமே இல்லாது. ஆனா எல்லாம் அதுக்கு மேலதான் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப விவகாரங்களுக்கு அப்பாற்பட்டது. ஆனா பாத்தீங்கன்னா அதுக்கு பிரார்த்தனை பண்ணாலோ எது பண்ணாலும் அது ஒன்றும் கண்டுக்காது, நம்மள ஒண்ணுமே தெரியாது. அது நல்லா புரிஞ்சுக்க. சுத்த பிரம்மத்திட்ட நீங்க பிரார்த்தனை பண்ண முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க தான் அது, நீங்க தான் அது. அப்போ பாத்தீங்கன்னா நான் எப்படி நான்கிட்டயே பாத்தீங்கன்னா பிரார்த்தனை பண்ண முடியும்? நான் தெரியாததுனாலதான் இருக்கேன், நான் பிரம்மம்னு தெரியாதனால இருக்கேன். அப்போ பாத்தீங்கன்னா நமக்கு பிரார்த்தனை பண்றதுக்கு என்ன வேணும்? ஒரு உபாதி வேணும். அந்த உபாதி பாத்தீங்கன்னா எந்த உபாதி அப்படின்னா ஒரு மீடியம். நிர்குண நிராகாரமா இருக்கக்கூடிய அந்த பிரம்மமானது ஒரு ஈஸ்வரன் அப்படின்ற ஒரு ஃபார்ம் எடுக்கும் போது அதுக்கு ஒரு உருவம் வருது, ஒரு ஃபார்ம் கிடைக்குது. அது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா வாயு ரூபத்துல பாத்தீங்கன்னா முதல்ல வெளியில வருது. இப்ப இந்த கேள்வி வரும்போது பாத்தீங்கன்னா சுவாமி இது எப்படி சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஏற்கனவே பாத்தீங்கன்னா பிரஷ்ன உபனிஷத்து 6:3 அப்படின்னு ஒரு ஸ்லோகம் படிச்சிருக்கேன். அந்த பிரம்மம் பாத்தீங்கன்னா என்ன பண்ணுது, ஈஸ்வரன் பாத்தீங்கன்னா என்ன பண்ற, ஃபர்ஸ்ட் என்ன வந்துடும் உங்களுக்கு? சுத்த பிரம்மம். சுத்த பிரம்மம் பாத்தீங்கன்னா யூஸ்லெஸ், நிர்குண நிராகரம், ஏக்கமேவ அத்விதீயம், இரண்டல்லாத ஒன்று. அது எப்ப பாத்தீங்கன்னா மாயையோட சேருதோ, அது சேர்ந்துச்சா அப்படின்னா இல்ல. விவகாரத்துல நம்ம பாத்தீங்கன்னா அஜ்ஞானத்துல இருந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். வாஸ்தவத்துல பிரம்மம் மாயையோடும் சேரல, ஏக்கமேவ அத்விதீயம் எப்பவுமே. ஆனா இப்ப விவகாரத்துல இப்ப நம்ம பாத்தீங்கன்னா அறியாத நிலையில இருந்து பாத்தீங்கன்னா ஒரு மாயா கல்பனை பண்றோம். அந்த மாயா கல்பனை பண்ணும்போது சுத்த பிரம்மத்தோட மாயா சேர்ந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்ன பேரு அப்படின்னா ஈஸ்வரன் அப்படின்னு பேர்.
அப்போ சுத்த பிரம்மம் ஈஸ்வரன் இல்லை, சுத்த பிரம்மத்தோட மாயா சேர்ந்தாதான் அது ஈஸ்வரன். அந்த மாயா எத்தனை குணங்கள்? 3 குணங்கள் வந்து பாத்தீங்கன்னா மாயையில இருக்கு, திரிகுணாத்மிகா மாயா. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த சைத்தன்யம் மாயையோடு சேர்ந்தோன்னு குணங்களுடையதா சகுணமா ஆயிடுது. அப்ப நிர்குணம் என்னாவது 3 குணங்களுடைய மாயையோடு சேரும் போது சகுணம். அந்த சகுணமா இருக்கிறது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா 3 காரியங்களை பண்ணுது அந்த சகுண ஈஸ்வரன். ஒண்ணு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு உபாதி எடுத்துங்க. சைத்தன்யம் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுது, மாயையோட சத்துவ குணத்துல ரிஃப்ளெக்ட் ஆகும் போது சேருதுன்னா என்ன அர்த்தம், ரிஃப்ளெக்ட் ஆகுது. அப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும் போது வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணு அப்படின்ற ஒரு ரூபத்தை படைக்குது. ஹிரண்ய கர்ப்பர் அப்படின்னு ஒரு நாமம் கிடைச்சிருக்கு, விஷ்ணு பகவான். அதே சைத்தன்யம் வந்து பாத்தீங்கன்னா தமோ குணத்துல ஆகும் போது ஈஸ்வரன், அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா லயக்கர்த்தா, யாரு, ருத்ரன் அப்படின்னு பேர் கிடைச்சிருக்கு. ஸ்திதிகர்த்தா யாரு, சத்துவ குணத்துல இருக்கக்கூடிய விஷ்ணு பகவான் தான் ஸ்திதிகர்த்தாவா ஆயிடுறார், ஹிரண்ய கர்ப்பர்னு பேர். அது அப்புறம் சிருஷ்டிகர்த்தா யாரு அப்படின்னா ரஜோகுணத்துல ரிஃப்ளெக்ட் ஆகும் போது அது வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரம்மான்னு ஆயிடுது. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா கிரியேஷனை பண்ணுது. அப்போ ஒரே நிர்குண நிராகாரம் 3 குணங்கள்ல ரிஃப்ளெக்ட் ஆகும் போது 3 சகுண ரூபங்கள் கிடைச்சிருக்கு. இதுல சிருஷ்டிகர்த்தாவை தூக்கி விராட்டுன்றத தூக்கி வந்து பாத்தீங்கன்னா அது இண்டிபெண்ட் இல்லை, அது யாரோட சேர்ந்தது அப்படின்னா விஷ்ணுவுக்கு அதீனமா இருக்கிறது, ஹிரண்ய கர்ப்பருக்கு அதீனம். அப்ப நம்ம யாரை பிரதானமா பேசுவோம் அப்படின்னா ஹிரண்ய கர்ப்பர் விஷ்ணு, அவர் தான் பிரதானமா பேசுவோம். சிவபெருமான பேசுறது இல்லையா சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் காரணம், நிர்குண நிராகாரம், அவ்யக்தம் அப்படின்னு பேரு. சுவாமி வந்து பாத்தீங்கன்னா சகுனம் தான் மாயையோட சேர்ந்து இருக்கார், ஆனா வந்து பாத்தீங்கன்னா வெளிப்படாதவர். எங்க இருக்கார் அப்படின்னு கேட்டீங்கன்னா வாஸ்தவத்துல சிவபெருமானோடது எங்க தெரியுங்களா இருக்கு, சிவபெருமான் எங்க இருக்கார் அப்படின்னா பிரளய காலத்துல மட்டும்தான் அவர் இருக்கார். சிருஷ்டிக்கு முன்னாடியும் சிருஷ்டி முடிஞ்சதுக்கு பிறகும் இருப்பவர் தான் மாயா சகித ஈஸ்வரனா வந்து பாத்தீங்கன்னா சுவாமி இருக்கார். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா அவர் தான் இந்த ஸ்திதி காலத்துல வந்து என்னவா இருக்காரு அப்படின்னா விஷ்ணு ரூபத்துல வந்து பாத்தீங்கன்னா இருக்கார். அதனாலதான் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா சிவ விஷ்ணுல பேதம் பார்க்க கூடாதுன்னு நம்ம சொல்லுவோம். சிவன் தான் விஷ்ணு, விஷ்ணுதான் சிவன். இந்த விதமா எவன் அறிகிறானோ அவன் தான் வந்து பாத்தீங்கன்னா வாஸ்தவத்துல அறிகிறான். ஏன் அப்படின்னா நிர்குண நிராகாரமா இருந்த சுத்த பிரம்மம் மாயையோடு சேர்ந்து சகுணமாயிடுச்சு, கூட வந்து நிராகாரமா இருக்கிறது. சகுண நிராகாரம் தூக்கத்துல இருக்கிறது, பிரளய காலத்துக்கு முன்னாடி இருக்கிற ஈஸ்வர ரூபம். அதுதான் கிரியேஷன் ஆகும் போது என்னவாயிடுதுன்னு கேட்டீங்கன்னா சகுண குணம் இருக்கும், நிராகாரம்ன்றது சாக்காரம், ஒரு ஃபார்ம் கிடைக்கும். அந்த ஃபார்ம் என்னன்னு கேட்டீங்கன்னா சூக்ஷ்மம். அந்த ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா சூக்ஷ்ம ரூபத்தை எடுக்குது. அதுக்கு பேர் தான் ஹிரண்ய கர்ப்பர் அப்படின்னு பேரு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஹிரண்ய கர்ப்பர் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாம் கண்ணுக்கு தெரியவா, கண்ணுக்கு தெரியாது, சூக்ஷ்மம். இப்ப நம்ம பார்க்கறதெல்லாம் அவருக்கு இருந்துதான் இந்த ஸ்தூலம்னு சொல்லக்கூடிய விராட் ரூபம் மொத்தமும் வந்துச்சு. ஆச்சா? அப்ப இந்த 3 வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஈஸ்வர், ஒரே சைத்தன்யத்தோட 3 டைல்யூஷன் ஃபார்முக்கு வர்றதுதான். அப்ப பேதம் வந்து பாத்தீங்கன்னா பார்க்கக்கூடாது. அப்போ நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னா விராட்டுல இருக்கோம். விராட்டுக்குள்ளார நீங்க நானு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சின்ன 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 அங்கங்களா இருக்கும். நமக்கு தேவதை அப்படின்னு எதெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம உபாசிக்கிற எல்லா தேவதையும் ஹிரண்ய கர்ப்பரோட சுரூபம். நல்லா புரிஞ்சுங்க. சிவபெருமானும் கூட யாரு, ஒரு ரூபத்தை கொடுத்துட்டீங்களா? சிவலிங்கத்துக்கு ஒரு ரூபம் இருக்கா? நீங்க ரூபம் இல்லாம படிக்க முடியாது. தூக்கத்துல ஏதாவது ரூபம் இருக்கா ஈஸ்வரனுக்கு? தூக்கத்துல ஏதாவது இருக்கா? ரூபம் இருக்கிறது ஏதாவது இருக்கா? நாமம் இருக்கா? ரூபம் இருக்கா? ஒண்ணுமே இல்லைல்ல. அப்ப தூக்கத்துல இருக்கிறவர் தான் வந்து பாத்தீங்கன்னா சிவபெருமான். நம்ம இப்ப என்ன பண்ணிட்டோம், நம்ம உபாசனைக்காக சிவபெருமான நம்ம என்ன பண்ணிட்டோம், தத்துவத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணிட்டோம், அவர் கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபார்ம் எல்லாம் கொடுத்துட்டோம். சாமி வந்து அம்பாலோட இருப்பார், உமையோர் பாகன் அப்படின்னு சொல்லியாச்சு. சொல்லிட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா அர்த்தநாரீஸ்வரர் இதெல்லாம் கும்பிடுறோம். ஆக்சுவலா என்னன்னு கேட்டீங்கன்னா அது தூக்கத்துல இருக்கிற அந்த காரண சரீரம். இது வந்து பாத்தீங்கன்னா நிராகாரம், சகுணம். அது சகுண நிராகாரம். அந்த சகுண நிராகாரத்துக்காகத்தான் வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஆவுடையார் கோயில் போகணும்னு அவங்கள சொல்றேன். பாத்தீங்களா, ஆவுடையார் கோயில் என்னைக்காவது சமயம் இருந்தா போயிட்டு வாங்க. ஆவுடையார் கோயில்ல இருக்கிறது தான் வாஸ்தவத்துல வந்து பாத்தீங்கன்னா ரூபம். கீழே வந்து பாத்தீங்கன்னா ஆவுடையார் இருக்கும், மேல வந்து பாத்தீங்கன்னா சிவலிங்கம் இருக்காது.
சைத்தன்யம். அது சைத்தன்யம் வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு மேல நிக்குது அப்படின்னு கேட்டா மாயைக்கு மேல இருந்துகிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வர ரூபமா இருக்கிற. அதை நம்ம என்ன பண்றோம், உபாசனைக்காக தான் சிவபெருமான் அப்படின்னு ரூபம் கொடுத்தோம். ரூபம் நீங்க கொடுத்துட்டீங்கன்னா, ஒரு ரூபமோ ஒரு நாமமோ நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா, இந்த உலகத்துல எதுக்கெல்லாம் நாம ரூபம் கொடுத்து நீங்க உபாசனை பண்றீங்களோ அதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஹிரண்ய கர்ப்ப ரூபம். மனசுல வச்சு அப்ப ஹிரண்ய கர்ப்பரை தான் விதவிதமான ரூபங்கள்ல நம்ம வந்து பாத்தீங்கன்னா சிவபெருமான், விஷ்ணு, முருகன், கணபதி அப்படின்னு ஏகப்பட்ட ரூபங்களை நம்ம உபாசிக்கிறோம். அதான் காயத்ரியில சொல்லும் போது சர்வதேவ நமஸ்காரக கேசவம் பிரதிகச்சதி அப்படின்னு நம்ம சொல்றோம். எல்லா ரூபங்களும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க யாருக்கெல்லாம் நமஸ்காரம் ஆராதனைகள் பண்றீங்களோ அது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹிரண்ய கர்ப்பனுக்கு தான் போகும். அந்த ஹிரண்ய கர்ப்பருக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரதம ஜகான்னு பேர், முதலில் உண்டானவர். ஏன் முதல்ல உண்டானார்? சைத்தன்யம் பிளஸ் மாயா ஈஸ்வரன், இந்த ரெண்டும் ஒன்னு சேர்ந்தோன உண்டான முதல் தத்துவம் எது அப்படின்னா ஹிரண்ய கர்ப்ப தத்துவம் அப்படின்னு சொல்லி வச்சு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம யார்கிட்ட பிரார்த்தனை பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சகுண நிர்குண நிராகாரத்தை பிரார்த்தனை பண்ண முடியாது. அப்ப நிர்குண நிராகாரத்தையும் பிரார்த்தனை பண்ண முடியாது. அடுத்து ஈஸ்வரன்ட்ட பிரார்த்தனை பண்ண முடியுமானா ஈஸ்வரனை தான் நம்ம என்ன பண்ண போறோம், அகம் பிரம்மாஸ்மின்னு இந்த எனக்குள்ளார இருக்கிற அந்த ஈஸ்வரன் தான் நான் அப்படின்னு அறிய போறேன். அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும், ஈஸ்வர தத்துவத்தை நான் என்று வேதாந்தத்து மூலமா அறிய வேண்டும். அதாவது நான் சொல்றேன் என்னன்னு கேட்டீங்கன்னா ஈஸ்வர தத்துவத்தை நான் என்று அறிய வேண்டும். நான் இல்லை, சுவாமி தான் இருக்காரு அப்படின்னு அகம் பிரம்மாஸ்மின்னு அறியணும். அப்ப பிரார்த்தனைகள் உபாசனைகள்லாம் எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை அடையறதுக்காக உபாசனைகள் வந்துருது. அந்த உபாசனைகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஹிரண்ய கர்ப்பனை தான் உபாசிக்கின்றோம். மனசுல வச்சுக்கணும். அப்போ இந்த ஹிரண்ய கர்ப்பர் எந்த ரூபத்துல சுவாமி இருக்காரு அப்படின்னா முதல் ரூபம், அதுக்கு ரூபம் என்னது அப்படின்னா வாயு. வாயு ரூபத்தை தான் வந்து பாத்தீங்கன்னா முதல்ல தாரணம் பண்றார். இதான் வந்து பாத்தீங்கன்னா பிரஷ்னோபனிஷத்தை 6:3 வந்து பாத்தீங்கன்னா சொல்லும் போது ரொம்ப தெளிவா சொல்லும். அந்த வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி அந்த 6வது பிரஷ்னத்துல 3வது மந்திரம் ரொம்ப தெளிவா வந்து பாத்தீங்கன்னா சொல்லும். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த பிரம்மம் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுச்சு, பிரம்மம் மாயோட சேர்ந்து ஈஸ்வரன் ஆச்சு. ஈஸ்வரன் ஆன மாத்திரத்திலேயே சலனம் வந்துருமா? ஆமா, சலனம் வந்துடும். குணத்தோட சேர்ந்துருச்சு இல்ல. அம்பாலோட சேர்ந்தா சும்மா இருக்க முடியுமா? ஒய்ஃபோட சேரலன்னா நீங்க நிம்மதியா இருப்பீங்க. ஒய்ஃபோட சேர்ந்தா கிரியால போயிடுவீங்க. அதனாலதான் சன்னியாசம் எடுத்துங்கன்னு சொல்றது. ஒய்ஃப் இருந்தா கிரியா வந்துடும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒய்ஃபோட சேர்ந்தோன கிரியேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. குழந்தை பெற்றுக்க ஆரம்பிச்சிட்டார். அவருக்குள்ளார ஒரு கல்பனை வருது. மேரேஜ் ஆகாதவனுக்கு குழந்தை பெற்றுக்கணும்னு ஆசை வருமா? மேரேஜ் ஆகாதவனுக்கு ஒய்ஃப் வேணும்னு தான் ஆசை வரும் ஒழிய குழந்தை பெற்றுக்கணும்னு ஆசை வராது. கல்யாணம் ஆனவனுக்கு என்ன ஆசை வரும்? குழந்தை பெற்றுக்கணும்னு ஆசை வரும். இப்ப எப்படி நமக்கு மேரேஜ் ஆகி ஒரு 6 மாசம் 1 வருஷத்துலயே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு குழந்தை இருந்தா நல்லா இருக்குமேனு ஒரு பிளானிங் பண்றோமோ அதே மாதிரி சுவாமிக்கும் வந்து பாத்தீங்கன்னா என்னாச்சு, மாயையோட சேர்ந்தோன அவருக்குள்ளார ஒரு கல்பனா வந்துச்சு. அகம் பகுஸ்யாம் பிரஜாயேய, நான் அநேகமாக ஆவேன் அப்படின்னு அவருக்குள்ளார ஒரு ஆசையானது உண்டாயிற்று. அந்த ஆசை உண்டான மாத்திரத்துல எப்படி நம்ம வந்து பாத்தீங்கன்னா பிளான் பண்றோமோ எப்ப குழந்தை பெற்றுக்கலாம் அப்படின்னு நம்ம வந்து பாத்தீங்கன்னா பிளான் பண்ணுவோம். அதுக்குள்ளார பேர் வச்சிருவோம். நிறைய பண்றோம்ல நம்ம சேஷ்டைகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடியே பொண்ணுங்கெல்லாம் என்ன பண்ணுவோம்னு கேட்டீங்கன்னா குழந்தை பிறந்தா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தா அவர் சொல்லுவா, குழந்தை கல்யாணம் ஆகலை, இன்னும் கல்யாணத்துக்கு 4 வருஷம் இருக்கும். அதுக்குள்ளாரியே குழந்தை பிறந்தா என்ன பேர் வைக்கணும்னு, பொண்ணு பிறந்தா என்ன பேரு, பையன் பிறந்தா அநியாயமா இருக்குல்ல. இப்போ பெண்களுக்குலாம் அந்த கல்பனைலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு இருக்க கல்பனையை காட்டிலும் பெண்களுக்கு இந்த கல்பனைலாம் முடிஞ்சு போயிடும். என்ன பண்ணணும், என்ன செய்யணும், எந்த மாதிரி இது பண்ணணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் கன்சீவ் ஆனதுக்கு பிறகு ட்ரெஸ் எல்லாம் வாங்க ஆரம்பிச்சிருவீங்க. எப்படி பிளான் பண்ணி இப்போலாம் சீட்லாம் வாங்கணும். இப்போ நான் நடக்குது இல்லை, ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா சீட்டு வாங்குறதுல இருந்து எல்லாமே நடந்தோம். இதே மாதிரி சுவாமிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிச்சு, ஆசை வந்தது. அவர் பிளான் பண்றார். ச ஈக்ஷான் சக்கரே 6:3 பிரஷ்னோபனிஷத். ச ஈக்ஷான் சக்கரே, குணத்தோடு இந்த மாயையோட சேர்ந்த அந்த ஈஸ்வரன் அவ்யக்தம் அவ்யாக்கிருதம் அப்படின்னு பேரு, வெளிப்படாதவரா இருக்கார். அவர் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றார், பிளான் பண்றார், சிந்தனை பண்றார், ஆலோசனை பண்றார். என்ன பண்றார், கஸ்மின் உத்கிராந்தோ பவிஷ்யாமி, கஸ்மின் வா பிரதிஷ்டிதே பிரதிஷ்டாஸ்யாமி. அவர் பிளான் பண்றார். நான் வந்து பாத்தீங்கன்னா எது இந்த சரீரத்திலிருந்து வெளிக்கிளம்பினால் நான் வெளிக்கிளம்பி செல்வேனோ,
எது இந்த சரீரத்தில் இருந்தால் நான் இந்த சரீரத்தில் இருப்பேனோ அது மாதிரி ஒரு தத்துவம் வேணும் என்று அவர் ஆலோசனை செய்தார். செஞ்சு என்ன பண்ணார்? 6 நாள்ல மந்திரம் சொல்லுது, ச பிராணம் அஸ்ருஜப. அவர் முதல்ல பாத்தீங்கன்னா எதை சிருஷ்டி பண்ணார் அப்படின்னா, மனசுல திரும்ப திரும்ப வரணும், இந்த கிரியேஷன்ல முதல் பாத்தீங்க அப்படின்னா பிராணன். கிரியேஷன், முதல் கிரியேஷன் ஈஸ்வரன் பாத்தீங்கன்னா பிராணனை சிருஷ்டி செய்தார். அந்த பிராணன் தான் பாத்தீங்கன்னா சுவாமிக்கு பாத்தீங்கன்னா ரெப்ரசன்டேட்டிவ். அவர் பாத்தீங்கன்னா இந்த பிராணனை வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கிரியேஷன் மொத்தமும் பாத்தீங்கன்னா அந்த 16 கலைகள் அப்படின்னு சொல்லுவோம், 16 கலைகளோட கிரியேஷன் பாத்தீங்கன்னா உண்டாயிற்று. 16 கலைகளோட கிரியேஷன் உண்டாச்சு அப்படின்னு சொல்லுது. அப்போ பாத்தீங்கன்னா பிராணன் தான் நம்ம உபாசிக்கிற என்ன பேர் அப்படின்னா ஈஸ்வரனை நான் என்று வேதாந்தத்து மூலமா அறியணும், ஞேய பிரம்மம் அப்படின்னு அதுக்கு பேர். ஈஸ்வரனுக்கு என்ன பேரு? ஞேய பிரம்மம். அதே நேரத்துல அவர் டைலூஷன் ஃபார்முக்கு எதுக்கு வந்தார்? வாயு ரூபத்தை இருக்கிறார் அப்படின்னா, பக்தர்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா சகுணத்திலேயே புத்தி இருக்கிறதுனால நம்ம நிர்குணத்தை அறியறதுக்கு நான் அப்படின்னு நான் தான் ஈஸ்வரன் அறியறதுக்கு பக்குவம் இல்லாத காரணத்தினால அப்ப நம்ம என்ன பண்றார்? சுவாமி ஒரு அனுகிரகம் பண்றார், வாயு ரூபத்தை அவர் தாரணம் பண்ணிக்கிறார். வாயு ரூபத்தை தாரணம் பண்ணிட்டு தேய பிரம்மமா ஆகிறார். தேய பிரம்மம் யாரு? இந்த பிராணனா இருக்கக்கூடிய இரண்ய கர்ப்பர் தேய பிரம்மம் அப்படின்னு பேர். இது பாத்தீங்கன்னா பிரஷ்னோபனிஷத்து சொன்னோன்னு திரும்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டா பிருகதாரண்யக உபனிஷத்துக்கு நான் போறேன். பிருகதாரண்யக உபனிஷத்துல பாத்தீங்கன்னா முதல் அத்தியாயம் பஞ்சமம் பிராமணம் 1-5 அப்படின்னு போட்டுங்க. 1வது அத்தியாயம் 5வது பிராமணத்துல பாத்தீங்க அப்படின்னா சப்தான பிராமணம் அப்படின்னு அதுக்கு பேரு. சும்மா லைட்டா ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு தானே இருக்கணும், புதுசு புதுசா தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். சப்தா அன்ன பிராமணம், சப்தான பிராமணம் அப்படின்னு பேர். அந்த ஈஸ்வரன் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிரியேஷனை பண்ணும் போது யாரு? மாயியோடு சேர்ந்து ஈஸ்வரன் பாத்தீங்கன்னா கிரியேட் பண்ண ஆரம்பிச்சார், குழந்தை பெற்றுக்க ஆரம்பிச்சார். குழந்தை பெற்றுக்க ஆரம்பிக்கும் போது பாத்தீங்கன்னா மொத்தம் 5 அன்னங்கள், சப்த அன்னங்கள், 7 அன்னங்களை பாத்தீங்கன்னா படைத்தார். என்னென்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல சாமானிய அன்னம் 1. நம்ம சகல ஜீவராசிகளுக்கும் பாத்தீங்கன்னா அன்னம்னு நம்ம எதை சொல்றோமோ அந்த அன்னம் பாத்தீங்கன்னா பயகான்னு பேர். அன்னம்னா பால். குழந்தையில பாத்தீங்கன்னா எல்லா ஜீவராசிக்கும் பால் தானே குடிக்குதுங்க. அப்ப பாத்தீங்கன்னா சகல ஜீவராசிகளுக்கும் அன்னம் பாத்தீங்கன்னா பால், முதல் அன்னம். 2வது பாத்தீங்கன்னா தேவர்களுக்காக பாத்தீங்கன்னா என்ன பண்றார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்வாஹா அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்வாஹா அப்படின்ற ஸ்வாஹா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வஷட்காரம், இந்த ரெண்டும் பாத்தீங்கன்னா தேவதைகளுக்கான அன்னம். நம்ம ஆகுதி கொடுக்குறோம் பாத்தீங்களா, அக்னியில பாத்தீங்க அப்படின்னா ஆகுதி கொடுக்குறோம். அந்த ஆகுதி கொடுக்கும் போது பாத்தீங்கன்னா என்ன ஆகுது? அக்னௌ பிரஸ்தாகுதிஹி பிரஸ்தாகுதிஹி சம்யக் ஆதித்யம் உபதிஷ்டதே ஆதித்யாத் ஜாயதே விருஷ்டிஹி விருஷ்டேர் அன்னம் தத பிரஜா. மனுஸ்மிருதியில பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லோகம் இருக்கு. நம்ம இங்க ஆகுதி கொடுக்கறது எல்லாம் எங்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆதித்யன்ல போய் பிரதிஷ்டிதமாகுது. இந்த ஆகுதிகள் எல்லாமே யாருக்கான அன்னம் அப்படின்னு கேட்டீங்கன்னா தேவதைகளுக்கான அன்னம். அதனாலதான் நல்லா கொடுத்துக்கிட்டே இருக்கணும், ஆகுதியை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நித்தியம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபயர் ரிச்சுவல் பாத்தீங்கன்னா வீட்டுல இருக்கு அப்படின்னா அந்த வீடு நல்லா சௌக்கியமா தேவதைகளோட ஆசீர்வாதத்தோட இருக்கும். அவங்களுக்கான அன்னத்தை கொடுக்கறது. 2வது அன்னம் ஆகுதி. என்னென்னது? ஸ்வதா வௌஷட் அப்படின்றது. ரெண்டு ஸ்வாஹா, ஸ்வதான்ற ஸ்வாஹா வௌஷட். எந்த ஆகுதி கொடுக்கும் போது ஸ்வாஹா அக்னயே ஸ்வாஹா இதம் ந மம, வாயவே ஸ்வாஹா இதம் ந மம, வருணாய ஸ்வாஹா இதம் ந மம, இந்திராய ஸ்வாஹா இதம் ந மம அப்படின்னு ஸ்வாஹா ஸ்வாஹா சொல்லி கொடுக்குறோமே, இது அது அவங்க அன்னம், சாப்பிட்றதுக்கான ஃபுட்டு. அதுக்கப்புறம் 3வது அன்னம் பாத்தீங்கன்னா எது அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம ஸ்வதாகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய பித்திருக்களுக்கான இந்த ஸ்வாகாவை பாத்தீங்கன்னா என்ன பண்ணுங்க, ஸ்வாகா ஒன்று வச்சுக்கோங்க. அப்புறம் வஷட்டு தனியாகி. முதல் அன்னம் பால், 2வது அன்னம் பாத்தீங்க அப்படின்னா ஸ்வாகாகாரம், 3வது அன்னம் பாத்தீங்கன்னா வஷட்டுன்னு போட்டாங்க 3வது அன்னம். 4வது அன்னம் பாத்தீங்கன்னா ஸ்வதாகாரம் அப்படின்னு பேரு. 4வது அன்னம் ஸ்வதா. ஸ்வதான்றது பாத்தீங்கன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க
அர்க்கியம் கொடுக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா எப்படி கொடுக்குறீங்க? அர்க்கியம் கொடுக்கும்போது சூரியனுக்கு அர்க்கியம் கொடுக்கும்போது ஒரு முக்கியமான ரூல் இருக்கு. என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, இந்த கட்டை விரல் வந்து தேவதைகளுக்கு கொடுக்கும்போது அர்க்கியம் கொடுக்கும்போது இருக்கா, நீங்க என்னைக்காவது தீர்த்தாடனத்துக்கு போவீங்க, கவனம் இல்லாம நம்ம என்ன பண்ணுவோம், இந்த 5 விரலையும் சேர்த்து வச்சு ஆகு கொடுக்குறோம்னு வச்சுங்களேன். அப்படி கொடுக்கக்கூடாது. சூரியனுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க கொடுக்குறீங்கன்னா தண்ணி எடுக்கும் போது இப்படி அள்ளி எடுக்கணும். அர்க்கியத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா காயத்ரி சந்தியால சொல்லும்போது சொல்லுவோம், தண்ணி எடுக்கும் போது இப்படி எடுக்கணும். மந்திரம் தண்ணியை பார்த்து வந்து பாத்தீங்கன்னா மந்திரம் சொல்லும் போதும் வந்து பாத்தீங்க அப்படின்னா தண்ணி இந்த கட்டை விரல் குவிஞ்சுதான் இருக்கணும். அப்புறம் தண்ணி நிற்கும். கொடுக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா தேவதைகளுக்கு கொடுக்கும்போது சூரியனுக்கு அர்க்கியம் கொடுக்கும்போது இந்த கட்டை விரலை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவோம், விலைக்குவோம். இந்த கட்டை விரலை வந்து பாத்தீங்கன்னா விலைக்கிட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா சூரிய அர்க்கியத்தை கொடுக்கறது. அப்ப தேவதைகளுக்கு எப்ப தேவதைகளுக்கு கொடுத்தாலும் வந்து பாத்தீங்கன்னா ஆகுதி கொடுக்கும் போது இப்ப நீங்க நவகிரக தர்ப்பணம்லாம் இருக்கும். நவகிரகங்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது சந்தியாவந்தனத்துல கொடுக்கும் போதெல்லாம் இந்த கட்டை விரல் வந்து சேர்த்து வச்சுலாம் கொடுக்க மாட்டாங்க. இந்த கட்டை விரலை விலக்கிட்டு இந்த 4 விரல தான் அர்க்கியம் கொடுப்பாங்க. அப்ப தேவதைகளுக்கு எல்லாத்துக்கும் கொடுக்கறது இப்படி. அதே நேரத்துல பித்திருக்களுக்கு ஏதாவது பண்றீங்க அப்படின்னா, நேற்று யாராவது பண்ணியிருப்பாங்க பார்த்துக்கலாம். அப்ப பித்திரு தர்ப்பணங்கள் இதெல்லாம் கொடுக்கும் போதோ ஸ்வதா கொடுக்கும் போதோ, ஸ்வதான்றதுக்கு அர்த்தம் என்னன்னு பண்ணுவாங்கன்னா, பிண்டதானத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரிசியில வந்து சமைச்ச உணவு வச்சு அதுல எள்ளு தண்ணி எல்லாம் விட்டு, அந்த தண்ணி விடும் போது வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, மந்திரத்தை சொல்லி இந்த கையை இப்படிதான் வளைப்பாங்க. நிறைய பேருக்கு கையை வளையாது. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இப்படி வளைச்சு இந்த பக்கம் இந்த கட்டை விரல் வழியா தான் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும், தண்ணி வந்து பாத்தீங்கன்னா இந்த கட்டை விரல் வழியா வழியும். இதை சொல்லும் போது என்ன பண்ணுவோம்னா ஸ்வதா அப்படின்னு நம்ம சொல்லி கொடுக்குறோம். ஸ்வதாகாரம் அப்படின்னு பேர். இது வந்து 4வது அன்னம். 4 அன்னமாச்சா? பாலு, சாமானிய அன்னம், ஸ்வாஹா, அது வந்து பாத்தீங்க அப்படின்னா தேவதைகளுக்கானது 2வது அன்னம். 3வது அன்னமும் தேவதைகளுக்கானது, வஷட்டு பௌஷட்டு. அதுக்கப்புறம் 4வது அன்னம் பித்திருக்களுக்கான அன்னம். 4வது அன்னம் ஸ்வதா. அப்புறம் 5, 6, 7 இந்த 3 அன்னங்களை என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, 3 அன்னங்களை தனக்காக ஈஸ்வரன் வந்து பாத்தீங்கன்னா வைத்துக் கொள்கின்றார். என்ன சுவாமி 3 அன்னம் என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப முக்கியமான மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா அதுல சொல்லும் போதே சொல்லுது. 3 அன்னம் வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன வச்சுக்கிட்டார், த்ரீணி ஆத்மனே கொடுத்தே 1, 5, 3 மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா 1, 5, 3 பிருகதாரண்யத்துல. 5வது பிராமணத்துல நிறைய மந்திரம் இருக்கு, சப்தான பிராமணம்னு பேரு. அதுல 3வது மந்திரமே சொல்லுது, த்ரீணி ஆத்மனே குருத்த இதே. 3 அன்னத்தை வந்து பாத்தீங்கன்னா தனக்காக பகவான் வைத்து கொண்டார். என்னென்ன? மனோ வாச்சம் பிராணம். மனசு, வாக்கு, பிராணன், இந்த 3த்தையும் தனக்காக வைத்து கொண்டார். வாக்கு அடங்குச்சுன்னா மனசு, மனசு அடங்குச்சுன்னா பிராணன், பிராணன் அடங்குச்சுன்னா சுவாமி. மனசுல நல்லா புரிஞ்சுங்க. வாங்மயோ மனோமயா பிராணமயா அயம் ஆத்மா. மந்திரத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிக்கும் போது மந்திரம் வந்து ஒரு பெரிய மந்திரம். ஆரம்பிக்கும் போது த்ரீணி ஆத்மனே குருதே இது. அவர் தனக்காக 3 அன்னங்களை செய்து கொண்டார் பகவான், தனக்காக 3. அப்போ எங்கெங்கெல்லாம் வாக்கு இருக்கோ, எங்கெங்கெல்லாம் மனசு இருக்கோ, எங்கெங்கெல்லாம் பிராணன் இருக்கோ அங்கெல்லாம் சுவாமி தான் இருக்கார். மனசுல புரிஞ்சுக்கணும். நான் காலையில எந்திரிச்சு கிளாஸ்க்கு வரும்போதே வந்து பாத்தீங்கன்னா என்ன பிரார்த்தனை பண்ணுவோம் தெரியுங்களா? கிளாஸ் ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பேசுகின்ற வாக்கு நீதான், இந்த மனசு நீதான், இந்த பிராணன் நீதான், இந்த 3 நீதான் இருக்க. அப்ப நான் பேசல, நான் சிந்திக்கல, நான் எதையுமே செய்யல அப்படின்னு தான் வந்து பாத்தீங்கன்னா நீதான் பண்ற அப்படின்னு நான் வந்து கிளாஸ்ல உட்காரு. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா சுவாமியோடது, இந்த 3ம் சுவாமியோடது. அதை வந்து பாத்தீங்கன்னா மந்திரம் ஆரம்பிக்கும் போது மனோ வாச்சம் பிராணம்னு சொல்லிடுச்சு. முடிக்கும் போது அந்த மந்திரம் முடியும் போது ரொம்ப தெளிவா இருக்கு. அயமாத்மா வான்மயோ மனோமயா பிராணமயா. இந்த ஆத்மா வந்து பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் வாக்மயமா இருக்கு, அதுதான் மனோமயமா இருக்கு. வாக்கு ஸ்தூலம், மனசு சூக்ஷ்மம், பிராணன் காரணம். அப்ப இந்த 3 ரூபத்துல வந்து விராட்டு, வாக்கு விராட்டு, மனசு ஹிரண்ய கர்ப்பர், பிராணன் ஈஸ்வரர். இந்த 3த்தையும் வந்து பாத்தீங்கன்னா அவர் என்ன பண்றார், தனக்காக செய்து கொண்டார். இந்த மொத்த பிரபஞ்சமும் வந்து பாத்தீங்கன்னா இந்த 3 நாள வியாபிக்கப்பட்டது.
அப்ப வந்து பாத்தீங்கன்னா இது ஒவ்வொன்றுத்துக்குள்ளார ஒண்ணு ஒடுக்குனீங்க அப்படின்னா ஆரம்பிக்கும் போது எங்க இருந்து ஆரம்பிக்கணும்? வாக்குல ஆரம்பிக்கணும். வாக்கு வந்து லயமாகணும். லயமாச்சுன்னா மனசு. இப்ப நேற்று நான் பேசல, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பேசுறேன். சாமி பேசலையான்னு கேட்டீங்கன்னா என்ன பேசல? வாக்கு பேசல. காலையில இருந்து வாக்கு பேசாம தான் இருக்கு. ஒரு நாள் ஃபுல்லா 24 மணி நேரம், 24 மணி நேரம் 30 மணி நேரத்துக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா வாக்கு பேசாம தான் இருக்கு. இன்னைக்கு காலையில வந்து பேச ஆரம்பிச்சேன். 6:30 தானே கிளாஸ் ஆரம்பிக்கிறோம். 6:20க்கு பேச ஆரம்பிச்சேன். இன்னைக்கு ராத்திரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 9:30 மணி வரைக்கும் யாராவது ஃபோன் பண்ணாங்கன்னா நைட்டு 9 மணி வரைக்கும் பேசுவேன். அதுக்கப்புறம் பேசுறது இல்லை. அப்போ 9:30 மணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 12 மணி நேரம், 16 மணி நேரம் வச்சுக்கோங்க. 6, 6, 12, அப்புறம் ஒரு 4 மணி நேரம், அப்போ 12, 16 மணி நேரம் பேசுகிறேன்னு வச்சுக்கோங்க. மீதி இருக்கிற நேரம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த 24 மணி நேரமும் ப்ளஸ் ஒரு 8 மணி நேரம் சேர்த்துட்டீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 30 மணி நேரத்துக்கு மேலே நான் பேசாமல் இருக்கேன். நான் பேசாமல் இருக்கேன்னு சொல்லுவீங்களா? தூக்கத்தில் மட்டும்தான் நான் பேசாமல் இருக்கேன். அப்போ யார் பேசுகிறான்னு கேட்டிங்கன்னா என்ன சொல்லுவீங்க? இந்த மனசு இருக்குல்ல, மனசு சதா பேசிக்கிட்டே இருக்கு. உள்ளுக்குள்ள சதா பேசிக்கிட்டே இருக்கு. வேக்கப் ஆயிட்டுனாவே மனசு பேசிக்கிட்டே இருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேசாமல் இருக்கா? அப்போ வாக்கு அடங்குனா மனசு பேச ஆரம்பிச்சிடும். அந்த மனசும் அடங்குச்சுன்னா தூக்கத்துல யார் இருப்பா? வெறும் பிராணன் மட்டும். டீப் ஸ்லீப்ல மனம் பேசாமல் பிராணன் மட்டும் இருக்கும். அப்ப நல்லா தெரிஞ்சுக்கணும், பிராணனுடைய விஸ்தாரம் தான் இந்த மனசு, மனசோட விஸ்தாரம் தான் வாக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா பிராணன் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மனசா பரிணமிக்குது, மனசுதான் வாக்கா பரிணமிக்குது, வாக்குதான் இங்க இருக்கிற எல்லா சப்தங்களும். அப்ப நான் சொல்றேன், இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல இருக்கிற எல்லா நாமமும் ரூபமும் யாரோட விஸ்தாரம்னு சொன்னீங்கன்னா பிராணஸ்ய வசம் இதம் சர்வம். பிராணனுக்கு வசப்பட்டதாகவே, பிராணனுடைய விகாரங்களாகவே இந்த மொத்த ஜெகத்தும் இருக்கின்றது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இதுதான் வந்து பாத்தீங்கன்னா மந்திரங்கள் சொல்லுது, இந்த பிராணன் தான் ஈஸ்வரன் அப்படின்னு. இததான் வந்து பாத்தீங்கன்னா இங்க மந்திரத்துல பாஷ்யக்காரர் என்ன பண்றார்? நம்ம பிரார்த்தனை பண்றோம். யார்கிட்ட பிரார்த்தனை பண்றோம்? பிரம்ம விவிதிஷுனா, பிரம்மத்தை அறிகின்ற இச்சை உள்ள விவிதிஷுவினால், முமுக்ஷுவினால் நமஸ்கார வந்தன கிரியே, நமஸ்காரம் வந்தனம் எல்லாம் பண்றோம். எதுக்கு? வாயு விஷயே பிரம்ம வித்யா உபசர்க சாந்தி அர்த்தம் கிரியதே. வாயு விஷயேனா வாயுன்ற உபாதியை கொண்டிருக்கின்ற வெளியில மகாவாயு, அதுதான் தேகத்துல பிராணவாயு. இந்த வாயு உபாதியை வச்சிருக்கிற அந்த பிரம்மத்தின் இடத்துல நம்ம என்ன பண்றோம்? பிரார்த்தனை பண்றோம், தடையிலா நீங்குவதற்காக. சர்வக்கிரியா பலானாம். சரி, ஏன் வாயுவை உபாசிக்கணும்? நான் நேற்று ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன், இல்லை மில்கி வேவை பத்தின இதுதான். இப்போ நிறைய வருது, வீடியோஸ்ல நிறைய போடுறாங்க. அந்த மில்கி வேவை பத்தி பேசும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா அவன் சொல்றான், அவன் தெரிஞ்சு சொல்றானா தெரியாம சொல்றானான்னு தெரியல, இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்தரிக்ஷத்துல தானே இருக்கு, வானவெளியில தான் இருக்கு. இந்த அந்தரிக்ஷத்துல வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய வளிமண்டல வாயு அப்படின்னு அவன் சொல்றான். அந்த வளிமண்டலத்துல அந்தரிக்ஷத்துல இருக்கிற வாயு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபுல் மில்கி வேவையும் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா சுத்த பண்ணுது. அப்ப எவ்வளவு எனர்ஜியா இருக்கு யோசிச்சு பாருங்க. ஆனா நானும் பாக்குறேன், இந்த வாயுவை பத்தி ஆராய்ச்சி யாரும் பண்றது இல்லையே. சர்ச் பண்ணி பாருங்க, அந்தரிக்ஷத்துல இருக்கிற வாயுவை பத்தி யாராவது சர்ச்சா பண்றாங்கன்னா? பண்றதே இல்லை. மொத்த கேலக்சியும் வந்து பாத்தீங்கன்னா யாரு இயக்குறா அப்படின்னு கேட்டீங்கன்னா பின்னாடி இருக்கிற வாயு தான் இயக்குது. அந்த வாயு வந்து பாத்தீங்கன்னா எப்படிப்பட்டது அப்படின்னா சர்வ கிரியா பலானாம். முதல்ல நினைச்சுங்க, சர்வ கிரியைகளுக்கும் ஆதாரமா இருக்கிறது வாயு. வாயு இல்லை அப்படின்னா ஆக்ஷன் நடக்காது. வெளியில வாயு, இந்த தேகத்துல பிராணன். அப்ப கிரியாசக்தி அப்படின்னு பேரு சரீர, இந்த வாயுக்கு பேரு கிரியாசக்தி. அதுதான் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா சர்வ கிரியைகளுக்கும் வந்து பாத்தீங்கன்னா பலானாம் தத் அதீனத்துவாத். எல்லா கிரியைகளோட பலனும், எல்லா செயல்களுடைய பலனும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பண்ற கர்மா இருக்குல்ல, எந்த ஆக்ஷன் பண்ணாலும் அந்த ஆக்ஷனோட அந்த புண்ணிய பாப்பத்தோட பலன்கள் எல்லாம் இந்த வாயுக்கு அதீனமாக இருப்பதால். அப்ப வாயு தான் யாரு? கர்மபல தாத்தா. கர்மபல தாத்தா, கர்ம பலனை கொடுப்பவர் யாரு அப்படின்னா இந்த வாயு ரூபத்தில் இருக்கிற அந்த பிரம்மம் தான். வாயு ஃபார்ம்ல இருக்கிற ஹிரண்ய கர்ப்பர் தான் கொடுக்கின்றார். அவர் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த பிரம்ம வாயு
அந்த பிரம்மம் தான் வாயு. தஸ்மை பிரம்மனே நமக. அப்ப நமஸ்காரம் நம்ம எங்க பண்றோம்? வாயு ரூபத்துல இருக்கக்கூடிய பிரம்மமே உனக்கு நமஸ்காரம் சொல்லியாச்சு. வாயு ரூபத்துல இருக்கிற பிரம்மத்திற்கு நமஸ்காரம். பிரஹ்வீபாவம் கரோமி இது வாக்கிய சேஷா. நான் நல்ல விழுந்து நமஸ்காரம் பண்றேன், என்னுடைய பணிவை சமர்ப்பிக்கின்றேன். நல்ல வினயத்தை பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோம், கொஞ்சம் சுவாமிக்கு முன்னாடி போனோன்னு நிமிந்து நிக்கிற நம்ம மங்கள நீராஞ்சனம் காட்டும் போது என்ன பண்ணுவோம், நல்லா கீழே நம்ம வணங்கி தலையை வணங்கி கீழே குனிஞ்சு ஒரு பெண்டு லைட்டா ஒரு பெண்டாகி பாத்தீங்கன்னா நம்ம வினயத்தை காட்டுறோம். நிமிந்து நின்னோம் அப்படின்னா ஒரு சுவாமி வருவார். என்ற ஒரு சிஷ்யர் இருந்தார், யாருக்கும் நமஸ்காரமே பண்ண மாட்டார். இப்படின்னு எப்படி அப்படின்னா வணங்காம என்ன பண்ணுவார், சாமி நமஸ்காரம் சாமிங்க, நமஸ்காரம் இப்படிலாம் பண்ணக்கூடாதுப்பா, நமஸ்காரம் நெஞ்சில கை வச்சுதான் பண்ணணும், தலைக்கு முன்னாடி இப்படி வச்சுதான் பண்ணக்கூடாது. என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா இப்படி கையை வச்சு வணங்கணும். அந்த வணங்குறதுக்கு பேரு பிரஹ்வீபாவம் அப்படின்னு பேர். வினயம் நம்ம சொல்லுவோம்ல, வினயமா பவ்யத்தோடு பண்ணாதான் அது நமஸ்காரம். அதுக்கு பேர் பாத்தீங்கன்னா பிரஹ்வீபாவம் கரோமி இது வாக்கிய சேஷா. நான் ஹே பிரம்மமே, ஏ வாயு ரூபத்தில் இருக்கிற பிரம்மமே, உனக்கு என்னுடைய நமஸ்காரங்களை பணிவோடு நான் சமர்ப்பிக்கின்றேன் என்று அர்த்தமா. இது மிச்ச பகுதி. அதுக்கப்புறம் நமக தே துப்யம். தே அப்படின்றதுக்கு அர்த்தம் நமஸ்தே. அப்படின்னா தேன அர்த்தம் உங்களுக்கு, உனக்கு. உனக்கு நமக, உனக்கு நமஸ்காரம். ஹே வாயு, ஹே வாயு பகவானே. வாயு பகவான வாயு இல்ல, வாயு ரூபத்தில் இருக்கிற அந்த பிரம்மமே. நமக கரோமி இதி. ஹே வாயு ரூபத்தில் இருக்கிற பிரம்மமே உனக்கு நமஸ்காரம். அப்ப பிரம்மத்தையும் வாயுவையும் என்ன பண்றோம், மந்திரத்துல என்ன இருக்கு, நமஸ்தே நமோ பிரம்மனே நமஸ்தே வாயோ, இந்த ரெண்டு இருக்கா, இதை என்ன பண்ணிட்டோம், ஒன்னாக்கிட்டோம். வாயுவும் பிரம்மமும் வேற வேற இல்ல, பிரம்மம் தான் வாயுன்ற ஒரு ஷர்ட் எடுத்து போட்டுடுச்சு, பிராண சரீரம் போட்டாச்சு. அப்ப பாத்தீங்கன்னா வாயு ரூபத்தில் அவர் தான் இருக்கார் சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் தொமேவ பரோக்ஷ பிரத்யக்ஷாபியாம் வாயுயேவ அபிதீயதே. ரெண்டும் ஒண்ணுதான் ஆச்சரியர். எது பாத்தீங்கன்னா பரோக்ஷ, பரோக்ஷன்னா தூரத்துல இருக்கிறது வாயு, பிரம்மம். பிரம்மம் பிரம்மம்னு சொன்னா எங்க இருக்கும், எங்கேயோ இருப்பார் போல இருக்கு. ஈஸ்வரன் எங்க இருக்கார், வைகுண்டத்துல இருக்கார், கைலாயத்துல இருக்கார், கண்ணுக்கு தெரியுமா, தெரியாது. பரோக்ஷம், நம்ம கண்ணு கெட்டாத தூரத்துல அவர் இருக்கார், பரோட்சமா இருக்கார். அப்படிப்பட்ட அந்த பிரம்மம் பாத்தீங்கன்னா எப்படி நான் நமஸ்காரம் பண்றது, அவர் தான் இந்த தேகத்துல பிரத்யக்ஷமா இருக்கார். பிரத்யக்ஷமா இருக்கார், எனக்கு தெரியுமா, நான் பாக்குறேனா, ஆமா நல்லா பார்க்கலாம். உன்னுடைய பிராணனே அவர் தான். ஜீவனம் சர்வபூதேஷு, கீதான தெளிவா சொல்லியிருக்கேன். நான் தான் எல்லா ஜீவர்களுடைய பிராணனாவும், நான் தான் ஜீவனமாவும் நான் தான் இருக்கேன். அப்ப பாத்தீங்கன்னா பிரத்யக்ஷமா பாத்தீங்கன்னா இந்த தேகத்துல பிராணனாவும், சர்வத்திலையும் வியாபகமா வாயுவாகவும், அந்த பிரம்மம் பரோட்சமா நம்ம என்ன சொல்றோமோ அதுதான் பிரத்யக்ஷமாவும் பரோட்சமாகவும் பாத்தீங்கன்னா வாயுகேவ அபிதீயது. வாயுவை தான் நம்ம சொல்கின்றோம். நல்லா புரிஞ்சுங்க. நீங்க அப்ப புராணத்துல சொல்ற ஈஸ்வரன் விஷ்ணு அப்படிலாம் சொல்றதெல்லாம் பிரம்மான்றதெல்லாம் பாத்தீங்கன்னா தத்துவத்துல இல்ல சாமி. தத்துவத்துல பாத்தீங்க அப்படின்னா என்ன பேரு, வாயு முக்கியமானது. வாயு ஃபார்ம்ல அவர் தான் இருக்கார். ரைட்ஸா. இதுக்கப்புறம் கிஞ்ச, இன்னைக்கு பாட்டம் இங்க இருந்து ஆரம்பிக்குது. 21வது பேஜ். கிஞ்ச மேலும் தொமேவ சக்ஷுராதி அபேக்ஷிய பாக்கியம். நீதான் பாத்தீங்கன்னா வெளியில இருக்கக்கூடியவன் அப்படின்னு நம்ம சொல்றோம். என்னன்னா பிரத்யக்ஷம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வெளியில இருக்கக்கூடியது, பார்க்கக்கூடியதா இருக்கிறது. கண்களை அபேட்சா பண்ணினா கண்களை சார்ந்து, சக்ஷுராதி அபேட்சனா கண்ணு காது மூக்கு வாயு இதை வச்சுக்கிட்டு பார்க்கும்போது பாக்கியம் இந்த வெளியில இருக்கக்கூடியது. வெளியில இருக்கக்கூடியது மட்டும் இல்ல, சன்னி கிருஷ்ணம் பக்கத்துல இருக்கக்கூடியது. வியவகிதம் என்கிட்ட இருந்து வேறா இருக்கிறது. அப்ப பாத்தீங்கன்னா வெளியில இருக்கிறது அவ்யவகிதம், பிரிவில்லாமல் இருப்பது. அவ்யவகித்தனா பிரிவில்லாமல் இருப்பது, அதுக்கு பேரு பிரத்யக்ஷம் பிரம்மாஸ்மி. நீதான் பாத்தீங்கன்னா எப்படி இருக்க அப்படின்னா வெளியில இருக்கிற வாயுவா, உள்ள இருந்தா பிராணன், உள்ள வெளியிலன்னு எதை வச்சு சொல்றோம், இந்த கண்களாதிகளுக்கு வெளியில இருக்கிறது.
வெளியில இருந்தாலும் கூட வந்து பாத்தீங்கன்னா பிரிவில்லாமல் இருக்கான். எப்படி பிரிவில்லாம? என்னுடைய மூச்சு உள்ள இருந்தா பிராணன், அந்த மூச்சே வெளியில போச்சுன்னா என்ன ஆயிடுச்சு? இப்ப மூச்சை விட்டீங்க வெளியில, அது என்னது? இப்போ வெளியில போனோம்னா என்னது? வாயு. வெளியில போனா வாயு, உள்ள இருந்தா பிராணன். அப்ப டிஃபரன்ஸ் ஏதாவது இருக்காப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, டிஃபரெண்ட் என்ன இருக்கு? எந்த ஒரு டிஃபரெண்ட்டுமே இல்லையே. வாயுக்கும் பிராணனுக்கும் ஏதாவது டிஃபரெண்ட் இருக்கா? அவ்யவகிதம், பிரிவில்லாமல் இருப்பது. உள்ள வெளியிலன்னு எப்படி சொல்றீங்க? உள்ள வெளியிலன்றதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்திரியங்களுக்கு வெளியில இருந்தா வெளியில, உள்ள, இவ்வளவுதான் வித்தியாசம். இந்த ரெண்டுத்திலையும் இருக்கக்கூடியதா எது இருக்கு அப்படின்னா ஒரே ஒரு வாயு தான் இருக்கு. அந்த வாயுவை வந்து நான் என்ன பண்றேன்? பிரத்யக்ஷம் பிரம்மாசி, அந்த வாயுவாக பிரத்யக்ஷ பிரம்மமாக நீ இருக்கின்றாய். சாமி, ஏன் பிராணன் வந்து உயிர் போச்சுன்னா போயிடும். அப்ப என்னோட உயிர் யாரு? அவர் தான். இன்னும் யோசிச்சு பாருங்க. பிராணநாதன் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சுவாமியை சொல்லும் போது பிராணநாதன் அப்படின்னு சொல்லுவோம். பிராணநாதன் அப்படின்னு அர்த்தம். பிராணநாதனா வந்து பார்த்தீங்கன்னா உள்ள இருக்காரு. ஏன் அப்படின்னா அவர் போயிட்டாருன்னா நான் இல்லை. என்ன உபாசனைக்கு இதுக்கு மேல வேற என்னங்க வேணும்? உபாசனைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வரன் பிராணனா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா நம்ம எல்லாம் எதுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் தெரியுங்களா? பிராண ரட்சணத்துக்காக தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். எல்லா ஜீவராசிகளும் பிராண ரட்சணத்துக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்றது, தூங்குறது, படுக்கிறது, எல்லா காரியங்களும் வந்து பார்த்தீங்கன்னா பிராணனை ரட்சணம் பண்ணணும். ஏன் அப்படின்னா நமக்கு தெரியாமையே நம்ம வச்சுட்டு இருக்கோம். நம்ம பிராணன்னு தெரியாமே நம்ம பிராணன் மேல அபிமானத்தோட இருக்கோம். இதை வந்து கிளியர் பண்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உபாசனையோட பிரதான வேலை. என்னன்னு கேட்டீங்கன்னா, பிராணன் வந்து பார்த்தீங்கன்னா பகவான் அப்படின்னா அப்ப நான் யாருன்னு கேட்டா, பிராணன் யாரு அப்படின்னா நான் வந்து உபாசனையில 3 வெரைட்டியான உபாசனை சொல்லுவோம். பிராண உபாசனையில ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்ப விக்கிரக ஆராதனை பண்றோம் பாத்தீங்களா? முதல்ல வந்து பாத்தீங்கன்னா விக்கிரக ஆராதனை வந்து பாத்தீங்கன்னா பண்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கலியுகத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா அதிகமானது. முன்னாடி காலத்துல வந்து பாத்தீங்கன்னா விக்கிரக ஆராதனை எல்லாம் இல்லை. ஆதி பௌத்திகத்திலையும் ஆத்தியாத்மிகத்திலையும் தான் வந்து பாத்தீங்கன்னா தேவதைகளை பார்த்தாங்க. சத்தியயுகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆத்தியாத்மிகத்திலேயே தேவதைகளை பார்த்தாங்க. துவாபர யுகமும் வந்து பாத்தீங்க அப்படின்னா, திரேதா யுகத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா வெளியில வந்து பாத்தீங்கன்னா இயற்கை சக்திகள்ல ஆதி பௌத்திகத்துல பார்த்தாங்க தேவதைகள். இப்ப கலியுகத்துல நம்ம என்ன பண்ணிட்டோம்? இயற்கை சக்திகள் எல்லாத்தையும் ஓரமா வச்சுட்டு விக்கிரகத்துல வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அப்ப நம்ம புத்தி என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப ஸ்தூலமா போயிருக்கு. இப்ப நம்ம ரொம்ப ஈஸியா இதை பிடிக்கணும், இந்த பிரம்மத்தை பிடிக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா ரொம்ப கிளியர். என்னன்னு கேட்டீங்கன்னா, எது இருந்தா இது எல்லாம் இருக்குமோ, எது இல்லை என்றால் இது எல்லாம் இது இல்லாமல் போகுமோ, அதுதான் ஈஸ்வரன். ஒரு ஒரு லாஜிக் வச்சு ஈஸ்வரன் வந்து பாத்தீங்கன்னா எது இருந்தா இது எல்லாம் இருக்கும், அவர் தான் ஈஸ்வரன். எது இருந்தா? பிராணன் இருந்து, இந்த தேகத்துல பிராணன் இருந்தா நான் இருப்பேன். பிராணன் போச்சு அப்படின்னா நான் இருக்க மாட்டேன். அப்ப இந்த தேகத்துல யாரு ஈஸ்வரன் அப்படின்னா பிராணன். இங்க வெளியில லோக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். ஒரு செடி வந்து பாத்தீங்கன்னா பட்டு போச்சுன்னு நம்ம சொல்றோம். பட்டு போச்சுன்னா என்ன அர்த்தம்? செடி வந்து பாத்தீங்கன்னா டெத் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த காஞ்சி போயிடும். அந்த காஞ்சி போச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுல இருக்க பிராணசக்தி போயிடுச்சுன்னு அர்த்தம். ஒரு சின்ன கத்திரிக்காயோ தக்காளியோ எடுத்துக்கிங்க அப்படின்னா ஒரு 4 நாள் வச்சிருக்கோம், டிகம்போஸ் ஆக ஆரம்பிச்சு கெட்டு போயிடும். அப்ப கெட்டு போகுதுன்னா என்ன அர்த்தம்? போச்சுன்னு அர்த்தம். பிராணசக்தி அங்கிருந்து போகுது. அப்ப எப்ப ஃப்ரெஷ்ஷா இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா அப்ப பிராணன் வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்குன்னு அர்த்தம். அப்ப பிராணசக்தி தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த உலகம் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதுக்கு காரணம் பிராணசக்தி. அப்ப வெளியில பிராணன், உள்ள வந்து பாத்தீங்கன்னா வெளியில உள்ள பிராணன், வெளியில வந்து மகாவாயு. இந்த ரெண்டும் வேற வேற இல்லை. அப்போ ஈஸ்வர தரிசனத்தை நீங்க எங்க பார்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெளியில வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஜீவராசிகளுக்குள்ளாரையும் பிராணனா அவர் தான் மகாவாயுவா இருக்கார். மொத்த ஜெகத்தும் அவருக்கு வசப்பட்டதா இருக்கு. இந்த தேகத்துல இருக்கிற பிராணன் இருக்கிறதால தான் கண்ணு, காது, மூக்கு, வாய் எல்லாம் இயங்கிக்கிட்டு இருக்கு. அப்ப நான் பிராணனா இருக்கேன். என்னுடைய சுவாமி வந்து பாத்தீங்கன்னா பிராணநாதன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பிரத்யக்ஷமா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்சது இது. அப்போ நீங்க என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, பிரம்ம உபாசனையில மிகப்பெரிய உபாசனை எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏக்கம் ஏவ விரதம் சரேத் பிராண விரதம். மந்திரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அருமையான மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா பிருகதாரண்யத்துல வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. தஸ்மாத் ஏக்கமேவ விரதம் சரேத். 1:5:23, 1:22, 1:5:22 பிருகதாரண்யத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கமாண்ட் கொடுக்குது. 1:5:22 மந்திரத்துல தஸ்மாத்
ஏக்கம் ஏவ விரதம் சரேத், பிராண விரதம். யாரெல்லாம் முமுட்சுக்களா இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரே உபதேசம். கோயிலுக்கு போறீங்களோ இல்லையோ, கோயில் போகணும், பேசிக். ஏன்னா இன்னும் நம்ம தாண்டல அந்த அளவுக்கு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா மீதி நேரம், கோயிலுக்கு போகாத நேரம், வீட்டுல இருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது உபாசனை பண்றீங்க அப்படின்னா, பிரத்யக்ஷ பிரம்மம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த வாயுதான் பிரத்யக்ஷ பிரம்மம். வாயுன்றது சட்டை, வாயுக்குள்ளார சுவாமி வந்து பாத்தீங்கன்னா சைத்தன்யம் உள்ள இருக்கார். சைத்தன்யத்தை பிடிக்க முடியல, அதனால வாயுவை பிடிக்க முடியும். அப்ப பிராணனையே வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரன் அப்படின்னு என்ன பண்ணணும், பார்க்கணும். ஏக்கமேவ விரதம் சரேத் பிராண விரதம். பிராண விரதம்னு என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிராணனையே ஆலம்பனம் பண்ணிக்கிட்டு தழுவிக்கிட்டு இருக்கிறது. சதா காலமும் பிராணம் தான் ஈஸ்வரன் அப்படின்னு பாக்குறது. இதுதான் பிரத்யக்ஷ பிரம்மம் அப்படின்னு பாக்குறது. அதனாலதான் மந்திரம் சொல்லுது, தொமேவ பிரத்யக்ஷம் பிரம்மாசி. ஏ வாயுவே, வெளியில இருக்கிற வாயுவே, ஏ பிராணனே, தேகத்தில் இருக்கிற பிராணனே, நீதான் பிரத்யக்ஷ பிரம்மமாக இருக்கின்றாய். அதுக்கு அடுத்தது சொல்லுது பிரத்யக்ஷ பிரம்மாசி. யஸ்மாத் தஸ்மாத், எந்த காரணத்தினால இவ்வாறோ அந்த காரணத்தினால பிரத்யக்ஷம் பிரம்ம வதிஷ்யாமி. நான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமா புரிஞ்சுக்க ட்ரை பண்றேன், உங்களை புரிய வைக்கிறதுக்கு நான் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரத்யக்ஷ பிரம்மமாக இருக்கின்றாய் என்று எனக்கு கொஞ்சம் புரிஞ்சதுனால நான் உன்னையே பிரத்யக்ஷ பிரம்மம் என்று சொல்கின்றேன். முதல்ல சாஸ்திரங்கள்லாம் சொல்லுது, எனக்கு தெரியல, மெதுவா படிக்க ஆரம்பிக்கிறேன். பிரஷ்னோபனிஷத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா தேவதைகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அகங்காரமாச்சு. நிறைய கதைகள் இருக்கு. தேவதைகளுக்கு எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அபிமானம் வந்துருச்சு. அபிமானம் வந்தோன்னே எல்லா தேவதைகள்னா யாரு, ஆத்தியாத்மிகத்துல இந்திரியங்கள்ல அதிஷ்டானமா இருக்கிற சக்திக்கு பேர் தேவதைன்னு பேர். இந்திரியங்கள்ல அதிஷ்டான சக்தியா இருக்கக்கூடியவைகளுக்கு பேர் தேவதைகள்னு பேர். கண்ணுல ஒரு தேவத்தை, காதுல ஒரு தேவத்தை, ஒவ்வொருத்திலையும் ஒவ்வொரு தேவத்தை இருக்கும். அப்ப இந்த தேவதைகளுக்கு எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா என்னாச்சு, ரொம்ப அகங்காரம் வந்து போச்சு. நான் தான் பண்றேன், என்னாலதான் இந்த தேகம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு எல்லா தேவதைகளுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அகங்காரம் வந்த மாத்திரத்துல அந்த அந்த தேவதைகளுக்கு எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுச்சு, நான் தான் பெரியாள்னு சொல்லும் போது எத்தனாவது பிரச்சனம், 2வது பிரச்சனம். இந்த பிரஷ்னோபனிஷத்துல 2வது பிரச்சனம் போட்டு. அப்ப எல்லாரும் அப்படி சொல்லும் போது வந்து பாத்தீங்க அப்படின்னா உடனே பிராணன் சொல்லிச்சான், சரீரத்துல இருக்க பிராணன் தான் வரிஷ்ட பிராண உவாச்ச. 2:3 பிரஷ்னோபனிஷத்துல 2:3 இருந்து ஆரம்பிக்கிற வரிசையா அந்த மந்திரம் சொல்லுது. பிராணன் சொல்லிச்சா அப்போ, மா மா மோகம் ஆபத்தியத்தை, இருங்கப்பா இருங்க, கண்ணு காது மூக்கு வாயெல்லாம் சொல்லிட்டு இருக்கு. நான் இல்லைன்னா நான் வேற இந்த தேகம் போகாது, நான் இல்லைன்னா இந்த தேகம் போகாது, ஜீவனை நான் இருக்கிறதுனால தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு ஒவ்வொன்றும் சொல்லும் போது பிராணன் சொல்லிச்சான். வரிஷ்ட பிராணனா ஹிருதயத்துல இருக்க முக்கிய பிராணன் சொல்லிச்சான், இருப்பா, எல்லாம் மோகத்தெல்லாம் அடையாதீங்க. அகம் ஏவ ஏதத்து பஞ்சதா ஆத்மானம் பிரவிபஜ்ய ஏதத்து பானம் அவஷ்டபிய விகாரயாமீதி. அந்த பிராணன் சொல்லிச்சான், ஹிருதயத்துல இருக்கிற முக்கிய பிராணன், முட்டாள்களா, மூர்க்கர்களா, அபிமானத்தெல்லாம் அடையாதீங்க, மோகத்தை அடையாதீர்கள். ஏன் அப்படின்னா நான் தான் முக்கிய பிராணனா இருக்கிற, நான் தான் ஹிருதயத்துல இருக்கிற, நான் தான் என்னை 5ஆ பிரிச்சுக்கிட்டு, பிராண அப்பான வியான உதான சமானன் அப்படின்னு 5ஆ பிரிச்சுக்கிட்டு, இந்த டென்ட் எது, இந்த பாடின்றது ஒரு டென்ட், பானம் அவஷ்டபிய. நீங்க என்ன பண்ணுவாங்க, எங்கேயாவது டென்ட் போடுறாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, 4 பக்கத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா 4 கொக்கி வச்சு அடிப்பாங்க. அதுல கட்டி வச்சு டென்ட்டை வந்து டைட் பண்ணிட்டு, அப்புறம் நடு சென்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு போல் ஒண்ணு வச்சிருப்பாங்க. அப்ப பின்பக்கம் ஒண்ணு இழுத்து வைப்பாங்க. மொத்தம் ஃப்ரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 2, பேக்ல 2, அப்புறம் பேக்குல பின்பக்கம் வந்து 1, மொத்தம் 5 இது வந்து ஹூக் அடிச்சு நிலத்துல அடிச்சு மாட்டுவாங்க. அப்ப ஃப்ரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நடுவுல வந்து எதுவும் இருக்காது, வாசலா இருக்கும். ஆனா பேக்ல வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு இழுத்து கட்டியிருப்பாங்க. அப்ப ஃப்ரண்ட்ல 2, பேக்ல 2, அதுக்கப்புறம் சென்டர்ல, பேக்ல சென்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு இழுத்து அடிச்சுப்பாங்க. மொத்தம் 5 இருக்கும். இந்த 5க்கும் நடுவுல வந்து பாத்தீங்கன்னா சென்டர் போல் வந்து அந்த டென்ட்டுக்கு நடுவுல ஒரு சென்டர் போல் ஒண்ணு கொடுத்து என்ன பண்ணிருப்பாங்க, வச்சிருப்பாங்க. அந்த சென்டர் போல் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மற்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன ஹூக்கா இருக்கும். ஆனா இது பெரிய போல் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வச்சிருப்பாங்க.
அப்ப அந்த சென்டர் போல் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா பிராணன். அந்த பிராணன் சொல்லிச்சான், நான் தான் ஹிருதயத்தில் இருக்கிற சென்டர் போல். நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னையே நான் என்ன பண்ணிட்டேன், 5ஆ பிரிச்சுக்கிட்டு, 5 பிராணவாயுக்களா பிரிச்சுக்கிட்டு, இந்த டென்ட்டை வந்து பாத்தீங்கன்னா சரீரம் என்ற டென்ட்டை வந்து நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், விதாரயாமி தாங்குகின்றேன். அதனால இதை தாங்கிறது, இந்த தேகத்தை தாங்கிறது நான் தான். அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க மோகத்தை அடையாதீர்கள் அப்படின்னு இந்திரியங்களை பார்த்து சொல்லுச்சு. சொன்ன உடனே மற்றதெல்லாம் என்னாச்சு, தே அஸ்ரதானா பபூவு. அந்த இந்திரியங்கள்லாம் குருடு, எல்லாத்துக்கும் மோகம், தாமசம். அதனால அதுங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த பிராணன் சொன்னதை சிரத்தைப்படவில்லை, நம்பவில்லை. நம்பல அப்படின்னோட என்ன பண்ணுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மெதுவா மெதுவா வந்து பாத்தீங்கன்னா அந்த முக்கிய பிராணன் என்ன பண்ணுச்சு, இதுங்களுக்கு எல்லாம் சொன்னா புரியாது. நான் இப்பதான் சொன்னேன் நாதபிரமத்தை, சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா 10 வாட்டி சொல்லி பார்க்கணும். 10 வாட்டி சொல்லி புரியல அப்படின்னா தலையிலேயே நங்கு நங்கு நங்குன்னு 4 குத்து குத்தணும், பனிஷ் பண்ணணும். ஸ்கூல் டீச்சர்லாம் பண்ணுவாங்கல்ல, போய் முட்டி போடு, அப்புறம் கையை நீட்டு டொம் டொம் டொம்னு அடிப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அது மாதிரி பனிஷ் பண்ண ஞாபகத்துக்கு வந்துடும். அதே மாதிரி என்ன பண்ணுச்சு, இந்த பிராணன் நினைச்சுதான், ஆஹா இதுங்களுக்கு சொன்னா புரியாது, பிராக்டிக்கலா காட்டினதான் புரியும். அப்ப பிராக்டிக்கலா பண்றதுக்கு என்ன பண்ணுச்சு அப்படின்னா, சோ அபிமானம் ஊர்துவம் உத்கிராமத இவ. அந்த முக்கிய பிராணன் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, இந்த சரீரத்திலிருந்து வெளிக்கிளம்புற மாதிரி, இவ வெளிக்கிளம்புறது போல ஒரு ஆக்ஷன் பண்ணுச்சு. ஆக்ஷன் பண்ணுச்சோ இல்லையோ, இந்த பிராணன் வெளியில கிளம்பும் போது மெயின் பில்லர் இருக்குல்ல, நீங்க இந்த சைக்ளோன்லாம் வரும்போது பாத்தீங்கன்னா தெரியும், பிச்சுக்கிட்டு போகும் எல்லாம். அப்படி பிச்சுக்கிட்டு போகும்போது அந்த சென்டர் போல் வெளியில கிளம்புச்சு அப்படின்னா மீதி இருக்கிற 5 ஹூக்கும் என்ன ஆயிடும், கிளம்பு. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கணும், சென்டர் போல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த இந்த தேகத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த முக்கிய பிராணன் தான் இம்பார்ட்டன்ட். அந்த முக்கிய பிராணன் கிளம்பிச்சு அப்படின்னா மற்ற எல்லா இந்திரியங்களும் தன்னோட எக்ஸிஸ்டன்ஸை வந்து பாத்தீங்கன்னா விட்டுருது, எல்லாம் பிச்சுக்கிச்சு. ஆக்ஷன் பண்ணும் போதே, பிராணன் போகுதுன்னு ஆக்ஷன் பண்ணும் போதே நம்ம எல்லாம் கண்ணு தெரிய மாட்டேங்குது, காதுலாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அடைக்க ஆரம்பிச்சிருது, சென்ஸ் ஆர்கன்ஸ் எல்லாம் போயிடுது, மொத்த சென்ஸ் ஆர்கன்ஸும் போயிடுது. உடனே வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பார்த்தோன்னே உடனே வந்து எப்படி ஒரு எக்ஸாம்பிள் வந்து அந்த மந்திரத்தை சொல்லுது, 3:2 2:4 சொல்லுது, யதா தத் யதா மக்ஷிகா மதுகரம் மதுகர ராஜானம் உத்கிராமந்தம் சர்வா ஏவ உத்கிராமந்தே. எப்படி ஒரு தேன் கூட்டுல இருந்து ராணி தேனி வந்து பாத்தீங்க அப்படின்னா கிளம்பி போகும். ராணி தேனி கிளம்பிச்சு அப்படின்னா ஒரு கூட்டை விட்டு, தேன் கூட்டை விட்டு, மற்ற அங்க இருக்கிற வேலைக்கார தேனிகள் எல்லாம் பின்னாடி பின்னாடி பின்னாடியே போகும். ராணி தேனி எங்க உட்காருதோ எல்லா வேலைக்கார தேனிகளும் அந்த இடத்துல உட்காரும். அப்ப ராணி தேனி தான் வந்து பாத்தீங்கன்னா பிராணன். பிராணன் கிளம்பிச்சு அப்படின்னா இந்த இந்திரியங்கள் எல்லாம் பின்னாடியே கிளம்பி போகும். பிராணன் எங்கேயாவது உட்கார்ந்துச்சுன்னா எல்லாமே உள்ள உட்கார்ந்துரும். அதுக்காக நம்ம சொல்லுவோம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த உயிர் போகும்போது எது போகுது, பிராணன் வெளிக்கிளம்பி போகுது. ஆனா பிராணன் மட்டும் இல்ல, சூக்ஷ்ம தேகம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பஞ்ச ஞானேந்திரியம், பஞ்ச கர்மேந்திரியம், மனம் புத்தி சித்தம் அகங்காரம், இது எல்லாம் சேர்ந்து ஏன்னா இது கூடயே டிராவல் பண்ணும். ராணித்தேனி கிளம்பி வெளியில போகும். அடுத்து அந்த ராணித்தேனியா இருக்கிற பிராணன் எந்த சரீரத்துல உட்காருதோ அதுக்குள்ளார இது எல்லா இந்திரியங்களும் உள்ள பிரவேசமாகும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா பிரதானம் இது இந்த ராணித்தேனி மாதிரி இந்த பிராணன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. உடனே வந்து பாத்தீங்கன்னா இது எல்லா இந்திரியங்களுக்கும் ஒரு ஆக்ஷன் பண்ணி காட்டணும்னு தெரிஞ்சு போச்சு. ஓஹோ, நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சொந்த பலம் இல்லை, நம்ம வந்து பிராண பலத்துல தான் நம்ம இருக்கோம் அப்படின்னு எல்லாத்துக்கும் புரிஞ்சு போச்சு. அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப பிரியமாயிடுச்சா இந்த இந்திரியங்கள்லாம் பிராணன் மேல. அதனால சர்வாயேவ பிராதிஷ்டந்தி ஏவம் வாங் மன சக்ஷு ஸ்ரோத்திரம். எப்படி ராணித்தேனி உட்கார்ந்தோன்னா எல்லாம் உட்காருதோ வேலைக்கார தேனி, அதே மாதிரி இந்த வாக்கு மனசு இந்திரியங்கள் கண்ணு காது மூக்கு வாய் இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பிராணன் இருந்தா இருக்கும், பிராணன் போச்சுன்னா போயிடும். அதனால வந்து பாத்தீங்கன்னா தே பிரீதாக பிராணம் ஸ்துவந்தி. இதை வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டு இந்த இந்திரியங்கள் மனசு புத்தி எல்லாம் தேவதைகள்
இந்த தேவதைகள் எல்லாம் என்ன பண்ணுச்சு? பிராணனை ஸ்துதி செய்தன. இந்த ஸ்துதி பண்ணதுக்கு அப்புறம் என்னாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏஷோ அக்னி தபதி. அப்ப இந்த தேகத்துல யார் தேவத்தைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சொல்லலாம். கண்ணு பெருசா இல்லை, காது பெருசா இல்லை. இதே ஸ்டோரி வந்து பாத்தீங்கன்னா பிருகதாரண்யத்துல இருக்கு. பிருகதாரண்யத்துல வந்து பாத்தீங்கன்னா வேற விதமான ஒரு ஸ்டோரி சொல்லப்படுது. இந்த பிருகதாரண்யத்தை சொல்லும் போது இங்க ராணி தேனியை வச்சு கதை சொல்லிச்சு. இதே வந்து பிருகதாரண்யத்தை சொல்லுது எல்லா தேவதைகளுக்கும் ஒரு வாட்டி சண்டை நடந்துச்சு. இந்த தேவதைகள் யாரு? இந்திரிய அதிஷ்டான தேவதை சக்தி. இந்திரிய சக்திக்கு பேரு தேவதைன்னு பேரு. அப்ப இது எல்லாத்துக்கும் ஒரே ப்ராப்ளம். நான் தான் பெருசு, நான் தான் பெருசு, நான் தான் பெருசுன்னு எல்லாத்துக்கும் ஃபைட் வந்தோடனே என்ன பண்ணுதுங்க, எல்லாம் போய் தேவர்களோட அப்பா யாருன்னு கேட்டீங்கன்னா யாரு? பிரம்மா. பிரம்மாட்ட போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது, பிரம்மாவோட மானச புத்திரர்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா தேவர்கள்லாம். பிரம்மாட்ட போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த தேவதைகள்லாம் சொல்லிச்சு, ரிப்போர்ட் பண்ணுச்சு. இங்க வந்து பாத்தீங்கன்னா நான் தான் பெருசு, நான் தான் பெருசு, நீங்க ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணும் யார் பெரிய ஆள் அப்படின்னு. உடனே வந்து பாத்தீங்கன்னா அவர் சொன்னார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க என்ன பண்ணுங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வருஷம் வந்து பாத்தீங்கன்னா லீவ் போட்டுட்டு இந்த சரீரத்தை விட்டுட்டு எங்கேயா வெக்கேஷன் ட்ரிப் எங்கேயா போயிடும், எங்கேயாவது சுவிட்சர்லாந்து எங்கேயா போயிட்டு சுவிட்சர்லாந்து போய் சுத்திட்டு வாங்க. ஒரு வருஷம் கழிச்சு வந்து பாருங்க, நீங்க இல்லாம அந்த ஜீவனம் சரீர ஜீவனம் நடந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா பிரதானம் இல்லைன்னு உங்களுக்கு தெரிஞ்ச அப்படின்னு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இந்திரியம் கண்ணு வந்து பாத்தீங்கன்னா முதல்ல ஃபர்ஸ்ட் ஒரு வருஷம் வெளியில போயிடுச்சான். வந்து பாக்குது ஜீவனம் போயிட்டு தான் இருக்கு. நிறைய பேர் உலகத்துல வந்து பிளைண்டா இருக்கிறவங்க, நிறைய பார்வை இல்லாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஜீவனம் போகல, நல்லபடியா போயிட்டு இருக்கு எல்லாமே. அதுக்கு அடுத்து வந்து காது போச்சு, காது இல்லாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. இன்னைக்கு கூட காலைல ஒருத்தர் வந்து ஒரு அம்மாட்ட வந்து பாத்தீங்கன்னா அம்மா அம்மா நில்லுங்கன்ற, அதுக்கு தெரியவே இல்லை, அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கு. கூப்பிட்டாலும் நாதபுரம் தான் சொல்றேன், சாமி அது காது கேட்காது சாமி அந்த அம்மாக்கு. அப்புறம் முன்னாடி போய் வண்டியை போய் நிப்பாட்டுவேன். அப்ப அந்த அம்மா வந்து பாத்தீங்கன்னா நல்லா வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கு. அப்போ ஜீவனத்துல எந்த குறையும் இல்லை. காது கேட்கறதுனாலும் ஜீவனம் போகும். நான் ஒரு 7-8 பேர் இருக்காங்க இங்க காது கேட்காதவங்க, நிறைய பேரோட விவகாரம் பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்சம் சத்தமா பேசணும். அவங்க நம்ம ஒண்ணு பேசணும், அவங்க ஒண்ணு பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப காது கேட்கறதுனாலும் ஜீவனம் போகும். இது மாதிரி ஒவ்வொரு இந்திரியங்களும் என்ன பண்ணுச்சு, ஒரு வருஷம் போயிட்டு வருது. போயிட்டு வந்தோன்னா வந்து பாத்தீங்கன்னா ஜீவனம் போறதை பார்த்துச்சு. கடைசியில முக்கிய பிராணன் வந்து பாத்தீங்கன்னா வெளியில கிளம்புச்சு. என்ன ஆகும்? சரீரம் தோண்டி விட ஆரம்பிச்சு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த சரீரம் நிக்கணும் அப்படின்னா எது இருக்கணும்? பிராணன் அப்படின்னு ஆயிடுச்சு. இந்த பிராணன் வெளியில என்னவா இருக்கு? மகாவாயு. அப்ப ஒரே பேர் தான், வெளியில மகாவாயு, உள்ள வந்து பாத்தீங்கன்னா பிராணன் ஆயிடுச்சா. இதுல வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது ஏஷோ அக்னேர் தபதி. எல்லாம் முக்கியமா தெரிஞ்சுக்கிறது. இதெல்லாம் சயின்ஸ், ஃபுல்லா சயின்ஸ் தான் இப்ப பேசிட்டு இருக்கிறது. பிரஷ்னோபனிஷத்துல 2-5வது மந்திரம் இந்த இந்திரியங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்துதி பண்ண ஆரம்பிச்சது ஒவ்வொரு அந்த பிராணனை. ஏஷோ அக்னி தபதி. இந்த பிராணன் தான் வெளியில சூரியன்ற அக்னியா வந்து பாத்தீங்கன்னா வெளியில அக்னி வைக்கிறீங்களே, இந்த அக்னியில காத்து எடுத்துட்டு, காத்து இல்லாத இடத்துல அக்னி இருக்குமா? காத்து இல்லாத இடத்துல அக்னியை பத்த வைக்க முடியுமா? வேக்யூம் பிளேஸ்ல அக்னி எரியுமா? வேக்யூம் பிளேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அக்னி எரியாது. சாமி வேக்யூம் பிளேஸ்னு ஒண்ணு இருக்கா இல்லையா? வேக்யூம் இருக்கா இல்லையா? வேக்யூம்னு ஒண்ணு இருக்கா இல்லையா? இப்ப நீங்க வேக்யூம்னா என்ன சொல்லுவீங்க உங்களோட சயின்ஸ் படி? வேக்யூம்ன்றது என்னது? எம்டி பிளேஸ் தானே. எம்டின்னு ஒண்ணு இருக்கா? அதான் கேட்கிறேன், எம்டின்னு ஒண்ணு இருக்கா? இப்ப எம்டி பண்றதுக்கு என்ன பண்ணுவீங்க? ஒரு காத்தை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ஒரு சக் பண்ணி ஃபுல்லா ஒரு இழுத்துருவீங்க அந்த ஏரியால இருந்து சக் பண்ணி வெளியில எடுத்துடுறீங்க. இப்ப நீங்க எடுக்கிறது என்ன தெரியுங்களா? எடுக்கிறது வாயுலயே வந்து பாத்தீங்கன்னா பஞ்சபூதங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா பஞ்சீகிருதம் செய்யப்பட்ட பஞ்சமகாபூதங்கள், பஞ்சீகரணம் செய்யப்படாத பஞ்சமகாபூதங்கள் அப்படின்னு 2 இருக்கு. இப்ப நீங்க வந்து அங்க எம்டி பிளேஸ்ன்னு சொல்றது எல்லாமே ஸ்தூலமான பஞ்சீகரணம் செய்யப்பட்ட காத்தை நீங்க வெளியில எடுத்துட்டு எம்டி வேக்யூம் நீங்க சொல்றீங்க. அந்த இடத்துல அபஞ்சீகிருத்த பிராணன், அங்க வாயு அங்க இருக்கும். அந்த இடத்துல ஆகாச தத்துவம் அந்த இடத்துல இருக்கு. அப்ப வேக்யூம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேக்யூம்ன்றது ஒரு ரிலேட்டிவ் வேர்டு தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். வாஸ்தவத்துல எம்டி பிளேஸ்ன்னு ஒண்ணு இல்லவே இல்லை. எம்டி பிளேஸ் இல்லவே இல்லை. அந்த இடத்துல ஸ்தூல வாயு இல்லை. இதான் எம்டி பிளேஸ். வேக்யூம் நம்ம சொல்றது ஸ்தூல வாயு அந்த இடத்துல இல்லை, ஆனா அந்த சூக்ஷ்ம வாயு இருக்கு. அப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்தூல வாயு இருந்தாதான் நீங்க ஸ்தூல அக்னியை எரிய வைக்க முடியும்.
ஸ்தூல அக்னி எரியணும்னாவே உங்களுக்கு என்ன வேணும்? ஒரு வாயு வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கணும். வாயு இல்லாத இடத்துல அக்னி எரியாது. அப்போ யாரு வந்து பாத்தீங்கன்னா அக்னியா எரியறா அப்படின்னா மந்திரம் சொல்லுது, ஏஷோ அக்னி தபதி. இந்த அக்னியா, இந்த வாயுதான் அக்னியாக எரிகின்றது. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பஞ்ச பூத்தங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ஆத்மன ஆகாச சம்பூதா, ஆத்மால இருந்து ஆகாசம் உண்டாச்சு. ஆகாசாத் வாயு, ஆகாசத்துல இருந்து வாயு, வாயுல இருந்து அக்னிஹி, வாயோர் அக்னிஹி, அக்னேர் ஆப்பக, அக்னியில இருந்து தான் ஜலம், ஜலத்துல இருந்து தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பிருத்திவி. அப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பா அப்போ வாயுல இருந்து தான் வந்து பாத்தீங்கன்னா காரணம் வாயு, காரியம் வந்து பாத்தீங்கன்னா அக்னி. காரியம் இருக்கு அப்படின்னா அங்க கண்டிப்பா காரணம் இருக்கணும். இப்ப இந்த கிளாத் வந்து பாத்தீங்கன்னா காரியம். இந்த கிளாத்துக்கு காரணம் எது அப்படின்னா காட்டனும் நூலும். இருக்குமா இருக்காதா? காட்டன் இருக்கும், துணி மட்டும் இருக்கு, காரியம் மட்டும் இருக்கு, காட்டன் இருக்காதுன்னு நீங்க சொன்னீங்கன்னா காட்டன் இருக்கு, காட்டன் இருக்கிறதுனால தான் துணி இருக்கு. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா அக்னி இருக்கு அப்படின்னாவே அந்த இடத்துல அதுக்கு காரணமா இருக்கிறது எது? வாயு. வாயு தான் காரியமா அக்னியா வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன ஆகுது? எரியுது. பிரத்யட்சமா இல்லையா? ஆமா பிரத்யட்சம். எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு அக்னியை வந்து பாத்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணி தீபம் வச்சிருக்கேன். தீபம் வந்து பாத்தீங்கன்னா கண்ணாடி போட்டு மேல ஓட்டை வச்சிருக்க, இதுதான் மூடி வச்சிருக்கு, மூடியில ஓட்டை இருக்கு. அந்த ஹோல் சீனை அடைச்சிட்டுன்னா என்ன ஆயிடும்? போச்சு, அக்னி அணைஞ்சிரும். அப்ப எது அக்னியை எரிய வைக்குது அப்படின்னு கேட்டா பிராணன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு எரிய வைக்கிறது வந்து பாத்தீங்கன்னா பிராணன். அடுத்த ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா பிராணன் தான் அக்னி ரூபத்துல எரியுது. அப்ப மந்திரம் சொல்லுது, ஏஷ தபதி அக்னி தபதி, ஏஷ சூரியா, கீழே இருக்கிற அக்னி பிராணன். அதே மாதிரி சூரியன் நம்ம பாக்குறோமே, சூரியன்லாம் ஒண்ணும் இல்லைங்க. அங்க இருக்கிற பிராணவாயு போயிடுச்சு அப்படின்னா சூரியன் வந்து ஒண்ணும் இல்லை, இருண்டு போயிடும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஏஷ சூரியா, இந்த பிராணன் தான் சூரியன். ஏஷ பரிஜன்யோ, மந்திரம் சொல்லுது. என்ன பாஷ்யம் நினைக்கிறீங்க? உங்களுக்கு ஹீட் அதிகமா உடம்புல ஹீட் ஆச்சுன்னா என்ன ஆகுது? ஸ்வெட்டிங் ஆகுதா? இப்ப நம்ம வந்து ஸ்வெட்டிங் ஆகுது நம்ம சொல்றோமே, ஏன் ஸ்வெட்டிங் ஆகுது? பாடியில ஹீட் ஆச்சுன்னா ஸ்வெட்டிங் ஆகுதா? அப்போ தெளிவா தெரியுதுன்னா ஒரு ஹீட்ல இருந்து தான் வந்து பாத்தீங்கன்னா எது உண்டாகும்? ஜலம் உண்டாகும். சிம்பிள் லாஜிக். இன்னும் சயின்ஸுக்கு தெரியல. நான் இப்போ நிறைய ஆர்டிக்கல்லாம் படிச்சுக்கிட்டே இருக்கேன். இவங்களுக்கு நிறைய என்னன்னு தெரியல, தண்ணி எங்க இருந்து உண்டாகுதுன்னு இன்னும் இவங்களால சயின்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிடிபடவே மாட்டேங்குது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எனர்ஜின்னு இவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அக்னி தத்துவம் தான் எனர்ஜி. இந்த அக்னிக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஃபியூயலா எது இருக்கணும் அப்படின்னா பிராணன் இருக்கணும். பிராணன் தான் அக்னியா ஹீட்டா வெளிப்படுது. அப்போ அக்னியும் பிராணன் தான். அந்த சூரியன் நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறதும் பிராணன் தான். பிராணன் இல்லைன்னா இந்த சூரியன் இல்லை. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த சூரியன்ல இருந்து தான் வந்து பாத்தீங்கன்னா எது உண்டாகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பரிஜன்யமானது உண்டாகின்றது. பரிஜன்யம்னா மலை மேகங்கள். அப்ப வந்து பாத்தீங்கன்னா மலை மேகங்கள் உண்டாகிறது. அது மட்டும் இல்ல, மகவன் ஏஷ வாயு, இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பிராணன் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்திரனா இருக்கு, மகவன்னா இருக்கு. இதுதான் பிரஜைகளை வந்து பாத்தீங்கன்னா காக்கின்றது. அப்ப பிராணன் தான் வந்து பாத்தீங்கன்னா சூரியன், பிராணன் தான் சந்திரன், பிராணன் தான் அக்னி, எல்லாம் பிராணன் தான். இந்த இந்திரியங்கள், தேகத்துல இருக்கிற இந்திரியங்கள்லாம் பிராணன். பிராணன் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்திரனாக ஈஸ்வரனாக இருந்து கொண்டு இந்த பிரஜைகளை எல்லாத்தையும் காக்கின்றது. ஏஷ பிருத்திவி ரயிஹி, இதுதான் இந்த பிராணன் தான் வந்து பாத்தீங்கன்னா என்னாச்சு? இந்த பிருத்திவின்னு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொல்றமே சாலிடா இருக்கிறது. இது வாஸ்தவத்துல சாலிட் இல்லை. அதனால தான் நான் சொல்லிட்டே இருப்பேன். என்னன்னு கேட்டீங்கன்னா வாயு என்ன ஆகுது? அக்னியா மாறுது. அக்னி வந்து பாத்தீங்கன்னா அதுல இருந்து குளிர்ந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும்? ஜலம், வியர்வை மாதிரி ஸ்வெட்டிங் மாதிரி ஜலம் ஆகும். அந்த பிருத்திவி வந்து பாத்தீங்க, அந்த அக்னி தத்துவம் வந்து பாத்தீங்கன்னா குளிர்ந்து போச்சு அப்படின்னா அதுதான் சாலிடான பிருத்திவி. அப்ப நல்லா புரிஞ்சுக்க, பிராணன் தான் அக்னி, பிராணன் தான் ஜலம், பிராணன் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிருத்திவி. இந்த பிருத்திவியா இருக்கு. இந்த பிருத்திவியில உண்டாகக்கூடிய அன்னம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் பிராணன் தான். நீங்க பிராணன் இல்லை அப்படின்னா செடி முளைக்காது சாமி. அப்ப இந்த லோகத்துல இருக்கிற எல்லா செடியிலையும் பிராணசக்தி இருக்கா? ஆமா, அதான் நல்லா பூத்து மலர்ந்து இருக்கு. அப்ப அந்த ஒவ்வொரு செடிக்குள்ளாரையும் வந்து பாத்தீங்கன்னா தானியங்களுக்குள்ளாரையும் பிராணன் தான் இருக்கு. ஏஷ ரயிஹி, நம்ம சாப்பிடுற ஃபுட் எல்லாம் பிராணன்.
இதுதான் வந்து பாத்தீங்கன்னா தேவக ரயீர் தேவகா சது அசத்து அன்றுதம் எது எது வந்து பாத்தீங்கன்னா இருப்பு நாமரூபங்களுடையதா இருக்கோ, எது நாமரூபங்கள் இல்லையோ அது எல்லாம் சத்து அசத்துன்னு சொல்லக்கூடிய எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்னது, இந்த பிராணன் அமிர்த சுரூபமா இந்த பிராணன் இருக்கு. அப்ப என்ன சொல்ல வரீங்க சுவாமி அப்படின்னா மந்திரம் சொல்லுது அரா இவ ரதனாபு 2:6 முக்கியமானதுதான். அப்ப நம்ம என்ன பார்த்துருக்கோம் இது வரைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 2, 3, 4ல 2வது பிரश्னம் 3, 4ல பிராணனை பார்த்தோம் தேகத்துல. அப்புறம் 5வது மந்திரத்துல என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வெளியில இருக்கிற சூரிய சந்திரன்ல இருந்து பிருத்திவி வரைக்கும் சாப்பிட்ற அன்னம் வரைக்கும் எல்லாமே பிராணன் தான் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் மந்திரம் தெளிவா சொல்லுது 6வது மந்திரம் 2:6 அரா இவ ரதனாபௌ சர்வம் பிராணே பிரதிஷ்டிதம் பிராணே சர்வம் பிரதிஷ்டிதம். எப்படி சக்கரத்துல இருக்கக்கூடிய ஹப்ல அதோட போக்ஸ் எல்லாம் ஆரங்கள் எல்லாம் கோர்க்கப்பட்டிருக்கோ, அதே மாதிரி இந்த மொத்த பிரபஞ்சமும் வெளியில மகாவாயுல கனெக்ட் ஆகிருக்கு, கோர்க்கப்பட்டிருக்கு. இந்த தேகத்துல வந்து பாத்தீங்கன்னா எது இந்த பிராணன் இடத்துல கோர்க்கப்பட்டிருக்கு. அதான் சுவாமியை வந்து பாத்தீங்கன்னா எப்படி ஹிரண்ய கர்ப்பரை விஷ்ணுவை எப்படி பண்ணணும் நல்லா தெரிஞ்சுக்க, திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்திக்கணும். நாம் உபாசனை பண்ணும் போதெல்லாம் கண்ணை மூடி உட்காரும் போதெல்லாம் சுவாமி என்னவா இருக்கார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த தேகத்துல வந்து பாத்தீங்கன்னா பிராணநாதனா இருக்கார். என்னுடைய பிராணன் சுவாமி, என்னுடைய புத்தி சுவாமி, என்னுடைய வாக்கு சுவாமி. அப்ப வந்து பாத்தீங்கன்னா வேற எதுவுமே இல்லை, சுவாமி இல்லாம நான் இல்லவே இல்லை. பிரத்யக்ஷமா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு நல்லா தெரியுது, இதுதான் பிரத்யக்ஷமா தெரியுது. அப்ப இந்த மொத்த உலகமும் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்கு, இந்த பிராணனிடத்துல கோர்க்கப்பட்டிருக்கு. ரிச்சோ யஜூம் சிசாமானி யஜ்ஞக்ஷத்திரம் பிரம்மச்ச. எது 3 வேதங்களும் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிராணன் தான். வாக்கை விட்டு நீங்க வாயு விட்டு வார்த்தையை சொன்னீங்கன்னா பிராணன் தான். அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த எல்லாமே வேதமா இருக்கக்கூடிய வாக்குகள் எல்லாமே பிராணன் தான். பிராமணன் சொல்லக்கூடிய யஜ்ஞம் பண்ணக்கூடியவனும் பிராணன் தான். இந்த க்ஷத்திரியன் புஜபலத்தோட வந்து ஆக்ரோஷமா இருக்கானே அதுவும் பிராணன் தான். என்ன ஒண்ணு, சாத்விக பிராணன், ராஜச பிராணன், தாமச பிராணன். சாத்விக பிராணன் இப்ப நம்மளை உட்கார்ந்து வேதாந்தம் படிக்கிறதுக்கு சூக்ஷ்மமா நல்ல மனசு ஏகாகிர சித்தத்தோட ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப இருக்கிற பிராணன் வேற. இதே ஒர்க் பண்ணும் போது இருக்கிற பிராணன் என்ன, ரஜோகுண பிராணன் ஆயிடும். அந்த பிராணன் எப்படி இருக்கும், ரொம்ப ஆக்ஷனா ரொம்ப வீரியத்தோட இருக்கும். அதே நேரத்தில் தமோகுண பிராணன் வந்து சாப்பிட்டதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா தெரியும் அப்படியே தூங்க வச்சிடும். அங்க ஒரு பிராணன் இருக்கு. அப்ப ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா பிரம்மா விராட்டு பிரணவம், இது விராட் பிராணன். 2வது ஹிரண்ய கர்ப்ப பிராணன். 3வது வந்து ருத்ர பிராணன். தமோகுணம் ருத்ர பிராணன், ரஜோகுணம் வந்து பிரம்மாவோட பிராணன் விராட்டு பிராணன். அப்புறம் ஹிரண்ய கர்ப்ப பிராணன். இப்ப நம்ம பாடம் படிக்கிறதுல சாத்விகமா இருந்து பாடம் படிக்கிறது. அப்ப வாஸ்தவத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லாம் பிராணன் தான். பிராணனுக்கு அந்நியமா வேற ஒண்ணுமே இல்லை. பிரஜாபதி சரதி கர்ப்பே தொமேவ பிரதிஜாயசே. ரொம்ப அருமையான மந்திரம். பிரஷ்னோபனிஷத்தை நல்லா படிக்கணும். பிரஜாபதி சரதி சரசி கர்ப்பே தொமேவ பிரதிஜாயசே. பிரஜாபதி யாரு, பிரம்மா ஈஸ்வரன் வந்து பாத்தீங்கன்னா பிரஜாபதினு பேரு. ஹிரண்ய கர்ப்பருக்கு பேரு பிரஜாபதினு பேரு. ஏ பிரஜாபதியே, நீதான் அம்மாவோட கர்ப்பத்துக்குள்ளார கர்ப்பமா வைத்துக்குள்ளார கர்ப்பமா நீதான் உள்ளே நுழைந்து வெளியில குழந்தையாக பிறக்கின்றாய். அப்ப உள்ள யார் போறா, உள்ள அப்பா சாப்பிடுற ஃபுட்டு சாப்பாட்டு வழியா என்ன போச்சு, பிராணன் உள்ள போய் சப்த தாத்துக்கள்ல கடைசியா வீரியத்துக்குள்ளார பிராணன் தான் வந்து பாத்தீங்கன்னா உள்ள வீரியத்துல இருக்கு. அந்த வீரியன் தான் என்ன பண்ணுது, அம்மாவோட கர்ப்பப்பைக்குள்ளார போய் அப்ப திரும்ப குழந்தையா பிறக்கிறது. யார் குழந்தையா பிறக்கிறா, பிராணன் தான் குழந்தையாக பிறக்கிறது. அந்த பிராணன் தான் பிரஜாபதி, அதுதான் ஈஸ்வரன். அந்த ஈஸ்வரன் தான் கர்ப்பத்துக்குள்ள போறார். அவர் தான் வேற ஒரு ஃபார்ம்ல ஆனா பெண்ணா குழந்தையா பிறக்கின்றார். துப்பியம் பிராண பிரஜாஸ்திமா பலிம் ஆகரந்தி யக பிராணை பிரதிஷ்டிதம் பிரதிஷ்டசி. உனக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லா பிரஜைகளும் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க, கண்ணு ஒரு தேவதா சிற்றரசர், சின்ன சின்ன ராஜா. கண்ணு வந்து ஒரு ராஜா, காது ஒரு ராஜா, மூக்கு ராஜா, வாயின்றது ராஜா. இவங்களா சின்ன சின்ன ராஜாக்கள். பிரஜாபதி யாரு வந்து பாத்தீங்கன்னா சாம்ராட் அப்படின்னு கேட்டீங்கன்னா உள்ள இருக்கிற பிராணன் தான் சம்ராட். அவர் தான் ஏகோ போக்தா. அந்த பிராணனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த தேவதை இந்த சின்ன 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 ராஜாக்கள்லாம் என்ன பண்றாங்க,
பலிம் ஆகரந்தி. இந்த கண்ணு வந்து பாத்தீங்கன்னா ரூபங்களை கொண்டு போயிட்டு பிராணனுக்கு போகம் பண்ணி கொடுக்குறான். இந்த காது வந்து பாத்தீங்கன்னா சப்தங்களை கொண்டுட்டு போயிட்டு உள்ள போய் கொடுக்குது ராஜாக்கு ஃபீடிங் பண்றது. இது மாதிரி எல்லாமே பலியை கொடுக்கின்றன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஸ்துதி வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா இந்திரஸ்தம் பிராண தேஜோ ருத்ரோசி பரிரக்ஷிதா. நீதான் இந்திரனா இருக்கின்றாய், ஏ பிராணனே நீதான் இந்திரனாக இருக்கின்றாய், ஏ நீதான் ருத்ரனாக இருக்கின்றாய், தேஜசா ருத்ரோசி நீதான் தேஜஸ்னால ருத்ரனாக இருக்கின்றாய், பரிரக்ஷிதா நீதான் காப்பவனாக விஷ்ணுவாக நீதான் இருக்கின்றாய், தொம அந்தரிக்ஷே சரசி சூரியக நீதான் அந்தரிக்ஷத்துல வானத்துல சுத்தி தெரிகிற சூரியனாக இருக்கின்றாய், தொம் ஜோதிஷாம் பதிகி நீதான் பிரகாசிக்கிற ஜோதிக்கெல்லாம் தலைவனாக இருக்கின்றாய் அப்படின்னு மந்திரங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வருது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா பிரார்த்தனை என்ன தெரியுங்களா உங்களுக்கு? பிராணஸ்ய இதம் வசே சர்வம். மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா 3:13 2:13 பிரஸ்னோபனிஷத்துல கடைசி மந்திரம் 2:13 இருக்கிறது. பிராணஸ்ய இதம் சர்வம் வசே திரிதிவே யத் பிரதிஷ்டிதம். இந்த பிராணனிடத்துலதான் எல்லாம் பிரதிஷ்டிதம். மொத்த ஜெகத்தும் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிராணனிடத்துல பிரதிஷ்டிதம். ஏ பிராணனே மாத்தேவ புத்திரான் ரக்ஷஸ்வ. என்னை வந்து பாத்தீங்கன்னா தாயை போன்று எங்களை என்ன பண்ண அப்படின்னா எங்களை காப்பாயாக. பிரஜாம் ஸ்ரீச்ச பிரஜாம்ச விதேகி ந இது. நீ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்ரீயையும் தனத்தையும் பிரஜைகளையும் கொடுப்பவனாக நீ இரு. ஏன்னா மொத்தம் உனக்கு அதீனமா இருக்கு. இந்த வெல்த் எல்லாம் உன்னோடது, பிரஜைகள் எல்லாம் உன்னோடது. நீ வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு நல்ல நல்ல புத்திரர்களையும் பிரஜைகளையும் நல்ல வெல்த்தையும் கொடுப்பதன் மூலமா நீ எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா காப்பாயாக. அதுக்கு முந்திர மந்திரம் சொல்லுது, யாச்ச மனசி சந்ததா சிவா தாம் குரு மோத்கிரமீஹி. நீ வந்து பாத்தீங்கன்னா இந்த எங்களை வந்து மங்களமா சிவமா பண்ணவை. எங்களை வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணு, கிளம்பி போயிடாத. கிளம்பி போயிட்டா நாங்களாம் என்ன ஆயிடுவோம், சவமா போயிடுவோம். அதனால எப்பவுமே நீ இந்த தேகத்துல இருந்துகிட்டு எப்பவுமே எங்களை விட்டு போயிடாத அப்படின்னு பிரார்த்தனை வந்து பாத்தீங்கன்னா வச்சு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா யாத்தே தனுர் வாசி பிரதிஷ்டிதா. இந்த தேகத்துல வாக்குல யார் நிலை பெற்று இருக்காங்களோ, யா ஸ்ரோத்ரே யாரு இந்த காதுல நிலை பெற்று இருக்காங்களோ, யாச்ச சக்ஷுஷி யார் இந்த கண்களில் நிலை பெற்று இந்த கண்களா இருக்கிறார்களோ, காதா இருக்கிறது, கண்ணா இருக்கிறது, வாயா இருக்கிறது, இது எல்லாம் யாச்ச மனசி சந்ததா இந்த மனசுல யாரு வீட்டு இருக்கிறார்களோ. அப்ப பேர் தான் வேற வேற பேர் கொடுத்து வச்சிருக்கோம், கண்ணு காது மூக்கு வாயும். வாஸ்தவத்துல அங்கெல்லாம் யாரு இருக்கா, பிரியல் வந்து பாத்தீங்கன்னா பிராணன் தான். அதனால வந்து பாத்தீங்கன்னா ஹே பிராணனே இந்த தேகத்தை விட்டு நீ கிளம்பி விடாதே, மங்களத்தை செய்வாயாக எங்களுக்கு அப்படின்னு பிரார்த்தனை. அப்ப அதே பிரார்த்தனையை தான் நம்ம இங்க என்ன பண்றோம். ஏன் இவ்வளவு அறிவு, ஏன் எதுக்கு நீங்க சுவாமி பிருகதாரண்யம் போனீங்க, பிரஸ்னம் போனீங்க, கண்ட இடத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கட்டோபனிஷத்துலயே வந்துருக்கு. 2:3 கட்டோபனிஷத்து ரெஃபரன்ஸ் போட்டு 2:3. அப்ப வந்து பாத்தீங்கன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா எதுக்காக சுவாமி இவ்வளோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா மந்திரம் என்ன சொல்லுது, தொமேவ பிரத்யக்ஷம் பிரம்மாசி நீதான் பிரத்யக்ஷ பிரம்மமாக இருக்கிறாய் என்று யார் சொல்றா, சாஸ்திரங்கள் சொல்லுது. இத படிச்சு இத கொஞ்சம் நல்லா அத்தியனம், இப்ப நான் சொன்னதெல்லாம் மனசுல கொண்டுட்டு வந்து மூச்சு அடைச்சி பாருங்க, மூச்சு விடாம நின்று பாருங்க கொஞ்ச நேரம், பிரத்யட்சமா தெரிஞ்சிடும். ஒருத்தருக்கு மூச்சை பிடிச்சிட்டீங்கன்னா என்ன ஆயிடும், எல்லாம் போச்சு. மூச்சை பிடிச்சிங்க எல்லாம் இந்திரியங்கள்லாம் செத்து போயிடும், மனசெல்லாம் போயிடும், இருக்க முடியாது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த பிராணன் தான் வந்து பாத்தீங்கன்னா பிரத்யக்ஷ பிரம்மமா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா தெரிய ஆரம்பிச்சிடும். அப்ப நான் என்ன பண்றேன், ஸ்ருதி சொல்லுது, அதை இப்ப நான் என்னோட அனுபவத்துல கொண்டு வந்து நான் சொல்றேன். தொமேவ பிரத்யக்ஷம் பிரம்ம வதிஷ்யாமி, நான் உன்னையே பிரம்மம் என்று சொல்கின்றேன். இங்க வந்துருங்க பாஷ்யத்துக்கு. அப்ப யஸ்மாத் தஸ்மாத், எந்த காரணத்தினால இந்த ஸ்ருதிகள் எல்லாம் படிச்சோமோ, இந்த ஸ்ருதிகள் இந்த விதமா சொல்லிச்சோ, தஸ்மாத் அந்த காரணத்தினால பிரத்யக்ஷம் பிரம்ம வதிஷ்யாமி, உன்னையே நாங்கள் வந்து பாத்தீங்கன்னா நான் பிரத்யக்ஷ பிரம்மம் என்று சொல்கின்றேன். இனி யாராவது சகுண பிரம்மம் என்னன்னு கேட்டாங்கன்னா என்ன சொல்லணும், இந்த மந்திரத்தை அப்படியே சொல்லணும். தொமேவ பிரத்யக்ஷம் பிரம்மாசி தொமேவ பிரத்யக்ஷம் பிரம்ம வதிஷ்யாமி, உன்னையே நான் பிரத்யக்ஷ பிரம்மம் என்று சொல்கின்றேன். ரிதம், அது மட்டும் இல்ல, இந்த பிராணன் என்ன ஆச்சு தெரியுங்களா, ரிதம் வதிஷ்யாமி சத்தியம் வதிஷ்யாமி நம்ம சொல்றோம் பாத்தீங்களா.
ரிதம்னா என்னது? ஆச்சாரிய சொல்றார், ரிதம் யதா சாஸ்திரம் யதா கர்த்தவ்யம் புத்தௌ சுபரிநிஷ்டிதம் அர்த்தம் ததபி த்வத் அதீனத்வாத் த்வாமேவ வதிஷ்யாமி. என்ன முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா, ரிதம் வதிஷ்யாமி சத்தியம் வதிஷ்யாமி. உன்னையே நான் வந்து பாத்தீங்கன்னா ரிதம் என்று சொல்கின்றேன், சத்தியம் என்று சொல்கின்றேன். ரிதம்னா என்ன சுவாமி அப்படின்னு கேட்ட ஆச்சரியர் சொல்றாரு, யதா சாஸ்திரம், சாஸ்திரத்தில் எந்த விதமாக சொல்லப்பட்டதோ அது மட்டுமில்லாம யதா கர்த்தவியம், எனக்கு அந்த சாஸ்திரம் வந்து பாத்தீங்கன்னா இதை செய்யணும் என்னெல்லாம் கர்த்தவியம் கொடுத்துருக்கோ, செய்ய வேண்டிய டியூட்டிஸ் இருக்கோ, அது மட்டும் இல்லாம புத்தியில வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா எது வந்து பாத்தீங்கன்னா சூப்பரி நிஷ்டிதம், எது இந்த புத்தியில வந்து பாத்தீங்கன்னா நன்றாக நிலை பெற்று இருக்கோ. எங்கேயாவது மிஸ் பண்ணியிருக்கனா? எங்கேயாவது ரித்தம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கா? சரியா? ரித்தம் என்ற விவகார சத்தியமாகிய அர்த்தம் கூட இருக்கா? ஃபுல்லா இருக்கா? ஆமா. எது சாஸ்திரத்தில் கூறப்பட்டுள்ளதோ கரெக்ட். எது என்னுடைய கர்த்தவியம் என்று புத்தியில் நன்றாக நிச்சயம் செய்யப்படுகிறதோ, என்னோட புத்திக்கு தெரியுது இல்ல, இப்ப எனக்கு சன்னியாசி காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா என்ன வேலை? சுவாத்தியாயம் பண்ணணும், சகல ஜீவராசிகளுக்கு நல்லது முடிஞ்ச அளவுக்கு நல்லது பண்ணணும், அப்புறம் பிரணவ ஜபத்தை பண்ணணும். இது யார் சொல்றா? சாஸ்திரம் சொல்லுது. அது எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல கன்க்ளூஷன் வந்திருக்கு. அதே மாதிரி ஒரு வானப்பிரஸ்தருக்கு சாஸ்திரம் சொல்லுது, நீ இதை பண்ணு, சுவாத்தியாயத்தை பண்ணு, நல்ல வந்து உபாசனையை பண்ணு, நல்ல தான தர்மங்களை பண்ணு, இது என்னோட கர்த்தவியம் அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் கிரகஸ்தர்கள், வானப்பிரஸ்தர்கள், சன்னியாசிகள், பிரம்மச்சாரிகள் அவங்களுக்கு சாஸ்திரம் சொன்ன கர்த்தவியம் இருக்கு பாத்தீங்களா? அது நம்ம புத்தியில வந்து புத்தவ் சுபரிநிஷ்டிதம் நல்லா வந்து பாத்தீங்கன்னா நிச்சயமா இருக்கு, கன்க்ளூஷன் வந்திருக்கும், நல்ல கன்விக்ஷனோட இருக்கு. அந்த அர்த்தம் ததபி அதுவும் கூட தொத் அதீனத்வாத் உனக்கு அதீனமாகவே இருக்கிறது. ஏ பிரம்மமே, ஏ ஹிரண்ய கர்ப்பரே, புத்திக்கு யாரு அதிஷ்டான தேவதா? புத்தி யாரு? சமஷ்டி பிராணன் கிரியாசக்தி. சமஷ்டி புத்தின்றது வந்து பாத்தீங்கன்னா அவரும் அந்த ஹிரண்ய கர்ப்பர் தான். சமஷ்டி மனசும் வந்து பாத்தீங்கன்னா ஹிரண்ய கர்ப்பர் தான். கிரியாசக்தியா நம்ம வெளியில பண்ற கருமங்கள் எல்லாத்துலயும் பேஸ் யாரு? அந்த பிராணன் தான் பேஸா இருக்கு. அதாவது தான் நம்ம கருமத்தை பண்றோம். இப்ப உட்காந்து நான் பாடம் படிக்கிறேன், நீங்க பாடம் கேட்கறீங்க, காதால கேட்கறீங்க. யார் கேட்கிறா? பிராணன் பாடம் கேட்டுக்கிட்டு இருக்கு. யாரு பேசுறா? பிராணன் வாக்கா இருந்து பேசிக்கிட்டு இருக்கு. அப்போ உள்ளுக்குள்ளார ஆலோசனை யாரு பண்றா? அதுவும் மனசா இருந்துகிட்டு பிராணன் தான் பண்ணுது. அப்புறம் புத்தியில வந்து பாத்தீங்கன்னா யாரு இருக்கா? புத்தியா பிராணன் தான் இருக்கு. அப்போ வாஸ்தவத்துல எனக்கு எந்த ஒரு கன்க்ளூஷனோட நான் பண்ற எல்லா கர்மங்கள், ஆலோசனைகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னா உனக்கு அதீனமாக, ஹே பிராணனே உனக்கு அதீனமாகவே இருக்கிறது. அதனால வந்து பாத்தீங்கன்னா உன்னையே நான் ரிதம் என்று சொல்கின்றேன், விவகார சத்தியம் என்று சொல்கின்றேன். இந்த உலகத்துல இருக்கிற சர்வ நாம ரூபங்களும் வந்து பாத்தீங்கன்னா பிராணன் தான். சர்வ புத்தி, நம்ம பண்ற எல்லா கர்மங்களும் பிராணன் தான். நம்ம பண்ற ஆலோசனைகள் எல்லாம் மனசோட விருத்தி. பிராணன் இல்லாம ஆலோசனை நடக்குமா? மனசு விருத்தி இல்லைன்னா, இந்த பிராணன் இல்லை அப்படின்னா மனசு ஏதாவது ஆலோசனை பண்ணுமா? பண்ணாது. மனசு இயங்குறதுக்கும் ஃபியூயல் வந்து பாத்தீங்கன்னா பிராணன் தான். புத்தி வந்து பாத்தீங்கன்னா ஜாகரணம் ஆகிறதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அதுதான். அப்ப வந்து பாத்தீங்கன்னா எது இருக்கணும் அப்படின்னா பிராணன் இருந்தா புத்தி ஒர்க் பண்ணும், மனசு ஒர்க் பண்ணும், இந்த ஆக்ஷன் எல்லாம் கர்மங்கள்லாம் நடக்கும், அப்புறம் நம்ம கிரியேட் பண்ணுவோம், நிறைய கிரியேஷன் நடக்கும். அப்ப இது எல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா விவகார சத்தியம்னு பேரு. இந்த விவகார சத்தியம் மொத்தமும் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா மொத்த விவகார சத்தியம் மொத்தமும் நாம ரூப குணங்கள், நம்ம பண்ற செயல்கள், நம்ம பண்ற ஆலோசனைகள், நம்ம பண்ற அறிவு, நம்மள்ட்ட உண்டாகிற அறிவு எல்லாம் உனக்கு அதீனமாக, பிராணனுக்கு அதீனமாக இருப்பதால் உன்னையே ரிதம் என்று சொல்கின்றேன். ரிதம்னா என்ன அர்த்தம்? விவகார சத்தியம். பாரமார்த்திக சத்தியம் சுத்த பிரம்மம். விவகார சத்தியம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம லோகத்துல பாக்குறதெல்லாம் இதெல்லாம் நீயே என்று உன்னை நான் பார்க்கின்றேன். துவாமேவ வதிஷ்யாமி. சத்தியம் இது சாயேவ. சத்தியம்னு நம்ம விவகாரத்துல சொல்றோமே சத்தியம்னு, எதை பார்த்ததை பார்த்த மாதிரி சொல்றது, கேட்டதை கேட்ட மாதிரி நம்ம என்ன பார்க்கிறோமோ அதை சொல்லணும், அதுதான் சத்தியம்னு பேரு. இல்லைன்னா மௌனமா இருந்துடணும். ஆனா விபரீதமா சொன்னீங்க, பார்த்தது ஒண்ணு பேசுறது ஒண்ணா இருந்துச்சுன்னா பொய்யன்னு ஆயிடுவீங்க. அப்ப நம்ம பேசுற சத்தியமும் கூட எது? வாக்கு தானே.
இந்த வாக்கு எதுன்னு கேட்டீங்கன்னா காத்துதான் சாமி வாக்கா வருது. வெறும் காத்து தானே. இந்த நாபியில இருந்து கிளம்பின காத்து அப்படியே வந்து வாயில வந்து 8 ஸ்தானங்கள் சொல்லுது சம்ஸ்கிருதத்துல. 8 ஸ்தானங்கள்ல பட்டு சப்தமா வெளியில வருது. எப்படி வந்து ஃப்ளூட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஊதுனோட ஒவ்வொரு ஓட்டையும் அடைச்சு அடைச்சு அந்த காற்றை விடும்போது வந்து பாத்தீங்கன்னா ராகங்கள் வெளியில வருதோ, அதே மாதிரி இந்த மூச்சுக்குழல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃப்ளூட் அதுல இருக்கக்கூடிய வாயு எது அப்படின்னா இந்த விஷ்ணு பகவான் தான் பிராணவாயுவா வெளியில வரார். அவர் ஒவ்வொரு இடத்துலையும் பட்டு என்ன பண்றார், சப்தங்களா தெரிக்கிறார் வெளியில. அப்ப சப்தங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சத்தியம்னு பேசுறோமே, அந்த சத்தியம் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா உன்னையே சத்தியம் என்று சொல்கின்றேன், சத்தியம் வதிஷ்யாமி சத்தியம் இது சாயேவ வாக்கு காயாபியாம் சம்பாத்தியமான. எது அப்படின்னா இந்த வாக்காலையும் எதை பேசணுமோ, எதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம கேட்டோமோ, எதை வந்து பாத்தீங்கன்னா செய்யறோமோ, இது எல்லாத்திலையும் சத்தியம் இருக்கணும். அது நேர்மையா இருக்கணும், ஆர்ஜவம் இருக்கணும். அது வந்து பாத்தீங்க அப்படின்னா சத்தியம் என்று சொல்லப்படுகிறது. சோ அபி தொத்த அதீன ஏவ, அதுவும் கூட பிராணனுக்கு அதீனமாக இருக்கிறது. சம்பாத்திய இது துவாமேவ சத்தியம் வதிஷ்யாமி, உன்னையே சத்தியம் என்று நான் சொல்கின்றேன் அப்படின்னு முடியும். இதோட இங்க இருக்கட்டும், நாளைக்கு மீதி நம்ம பார்ப்போம். அவசரம்லாம் ஒண்ணு வேணாம், ஜீவனம் இதுக்காக தான். அதனால வந்து நாளைக்கு என்ன பண்றீங்க, இனி வந்து பாத்தீங்கன்னா இந்த மந்திரம் ஏன் படிச்சு கொடுக்குறேன் அப்படின்னா, இனி வந்து இந்த தேகத்துல யாரு ஈஸ்வரனா இருக்கான்னு உங்களுக்கு கேட்டாங்க அப்படின்னா யார் இருக்கா, பிரத்யக்ஷ பிரம்மமா, பிராணந்தான் பிரத்யக்ஷ பிரம்மம். இந்த மந்திரத்தை நல்லா மனப்பாடம் பண்ணீங்க, நல்லா சொல்லுங்க. நமஸ்தேவா நமோ பிரம்மனே நமஸ்தே வாயோ துவமேவ பிரத்யக்ஷம் பிரம்மாசி துவாமேவ பிரத்யக்ஷம் பிரம்ம வதிஷ்யாமி ரிதம் வதிஷ்யாமி சத்தியம் வதிஷ்யாமி அப்படின்னு சொல்லுங்க. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஓம் காயேன வாச்சா மனசேந்திரியைர்வா புத்யாத்மனா வா பிரகிருதே ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத் இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. நாராயண 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 நாராயண. இந்த ஒரு வாய்ஸ் மெசேஜ் போடுறேன். இன்னைக்கு நைட் வந்து ஒரு வாய்ஸ் மெசேஜ் போடுவேன். அந்த வாய்ஸ் மெசேஜுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிடிஎஃப் அனுப்புகிறேன். அந்த பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மசூத்திரத்துக்கான பிடிஎஃப். அந்த பிரம்மசூத்திரத்துக்கான பிடிஎஃப்பை வந்து நம்ம படிச்சுட்டு பிரம்மசூத்திரத்தை 2 சூத்திரம் படிக்க போகிறோம். அதை படிச்சுட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீக்ஷா அத்தியாயம்னு இருக்கு, உபாசனா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகும். அதனால அந்த சீக்ஷா அத்தியாயத்தை படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பிரம்மசூத்திரத்தை படிச்சுட்டு உள்ள நுழைஞ்சிக்கலாம். ஆமாம், சாந்தோக்கியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பாஷ்யக்காரர் சொல்லுவார், உபாசனைகளில் எது எதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கோ அதுதான் ஈஸ்வரனோட ரூபம் அப்படின்னு ஸ்வீகாரம் பண்ணணும். உபாசனைகளில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாத்தையும் சமன்வய அத்தியாயம் அப்படின்னு பிரம்மசூத்திரத்தில் ஒன்று இருக்குது. ஒன்று எடுக்கும் போது என்ன பண்ணணும், 4 இதை வந்து பார்த்தீங்கன்னா விரோதம் இல்லாமல் சமன்வயம் பண்ணணும். இப்போ வந்து நான் இப்போ தைத்திரியம் எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். உங்களுக்கு வந்து சாந்தோக்கியத்திலேருந்து பிருகதாரண்யத்திலேருந்துலாம் எடுத்து சொல்கிறேன், பிரச்சனத்திலேருந்து எடுத்து சொல்கிறேன். இது எதுவுமே ஒன்னோட ஒன்று என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா விரோதம் வராமல் அவிரோதமாக கூட வந்து சமன்வயமாக ஈக்குவல் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா அந்த 2 இது அப்ளை பண்ணணும். அதனால எங்கே வேணாலும் நம்ம வந்து நல்ல தத்துவம் நல்லா புரிஞ்சுது அப்படின்னா உபாசனா வந்து பிராண உபாசனை ஒன்றே ஒன்று. இப்போ நான் காயத்ரி உபாசனையும் அதுதான். இப்போ காயத்ரிக்காக தான் போயிட்டு இருக்கேன். அப்போ காயத்ரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய காயத்ரி இஸ் ஈக்குவல் டு பிராணன். அந்த பிராணனை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியணும், நல்லா தெரிஞ்சாதான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் சாந்தோக்கியத்தில் முதல் உபாசனையே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது சாமகானத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உத்கீத சாமம் அப்படின்னு உத்கீத பிராண பிரணவ உபாசனான்னு இருக்கும். இப்போ நம்ம இந்த இதில் வந்து பிரணவ உபாசனையும் பார்க்க போகிறோம். நீங்கள் எந்த சப்தம் சொன்னீங்கன்னா என்னது சப்தம் என்னது, நான் இப்போ தான் சொன்னேன் காற்று, வெறும் காற்று தான் சப்தமாக வருது. அப்போ இப்போ சாந்தோக்கியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் இதே வந்து ஆரம்பிச்சிடும் என்னன்னு கேட்டிங்கன்னா உத்கீத பிராண பிராண பிரணவ உபாசனான்னு. உத்கீதத்தில் ஓங்காரம் சொல்கிறது, சாமகானத்தில் உத்கீதம் தான் சிறந்தது. அந்த உத்கீதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓங்காரத்தை சொன்னீங்கன்னா அது பிராண உபாசனை அப்படின்னு. அப்போ பிராண உபாசனை. அதுக்கப்புறம் ரைப்ப வித்யான்னு ஒரு பிராண உபாசனை.
ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது நம்ம காயத்ரி வித்யான்னு ஒரு பிராண உபாசனை. சாந்தோக்கியத்தில் நிறைய பிராண உபாசனைகள் இருக்கு. இதை பிருகதாரண்யத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அஸ்வமேத யாகத்தையே அஸ்வமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிராணனா உபாசிக்கிறது. இப்போ இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிராண உபாசனைகள் முதல் 2 அத்தியாயத்திலும் பிராண உபாசனைகள் தான் பிருகதாரண்யத்தில் இருக்கும். சாந்தோக்கியத்தில் 5 அத்தியாயத்திலையும் பிராண உபாசனைகள் தான் இருக்கு. அதனால தான் இப்போ பிரஷ்னோபனிஷத் ஃபுல்லாக பிராண உபாசனை, ஓங்கார உபாசனை 2 மட்டும்தான். இப்போ இங்கே நம்ம பண்ண போகிறது முதல் அத்தியாயத்தில் பண்ண போகிறது சிக்ஷாவளியில். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சப்தம் இதெல்லாம் சொல்ல போகிறோம். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சப்த ரூபமாக இருக்கிறது எல்லாமே பிராண உபாசனை தான். கடைசியில் ஓங்காரத்தில் வந்து முடிச்சுருவோம். காயத்ரி வந்து பார்த்தீங்கன்னா ஒடுங்குச்சுன்னா ஓங்காரம். அதுக்காக இந்த பிராணனை சொல்லிட்டு இருக்கேன். இந்த ஒரு 2 லைனுக்காக தான் நான் இவ்வளோ பேசிக்கிட்டு இருக்கேன். தொமேவ பிரத்யக்ஷம் பிரம்மாசி துவாமேவ பிரத்யக்ஷம் பிரம்ம வதிஷ்யாமி. சொல்லும்போது நம்ம கேட்கும்போது தொமேவ பிரத்யக்ஷம் பிரம்மாஸ்மி இது சாஸ்திர உக்தகா அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். சாஸ்திரம் சொல்லப்பட்டதுல இருந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா உன்னை சொல்றேன், நான் நீ பிரம்மமா இருக்கேன். அதே என்னோட அனுபவத்தில் வரும்போது நான் என்ன பண்றேன், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்குறேன், நீ தான் பிரத்யக்ஷ பிரம்மமா இருக்கேன்னு நான் சொல்றேன். அகம் வதிஷ்யா நான் சொல்றேன் உனக்கு. அப்போ அனுபவத்தில் வந்து இதுக்காக தான் இவ்வளோ கொட்டேஷன் பண்ண வேண்டியது. பிடிஎஃப் அனுப்புவோம். இப்போ இன்னைக்கு குரூப்லேயே இப்போ உடனே வந்து அனுப்பியிருப்பாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் அனுப்புகிற போது பொறுமையாக உட்காந்து படிங்க. வாட்ஸ்அப் குரூப்பில் என்னெல்லாம் போடுறோமோ அது எல்லாத்தையும் அந்த குரூப்பில் போடுறது எல்லாத்தையும் படிங்க.